அக்னி கண்ணனின் மிட்டாய் கோயில். அத்தியாயம் 53. அண்ணா, எதுக்காக இப்ப இவ்வளவு அவசரமா எனக்கு மாப்பிள்ள பாக்குற? நான் தான் தெளிவா சொல்லிட்டேன்னு, இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க துளிய விருப்பம் இல்லைன்னு. பிறகு எதுக்காக எல்லாரும் சேர்ந்து என் உயிரை வாங்குறேன்? குழலியின் கத்தலுக்கெல்லாம் அங்கு மதிப்பே இல்லை. மாப்பிள்ளை வீட்டார் வந்ததும் அமர்வதற்கு ஹாலில் உள்ள சோஃபாக்களை சுத்தம் செய்து கொண்டிருந்த வெங்கட்டை சுற்றி சுற்றி வந்து கெஞ்சிய குழலியை பெருமூச்சு விட்டு பார்க்க மட்டும்தான் முடிந்தது காவேரியால். ஏன் மச்சான் அந்த திடீர் முடிவு? கொஞ்ச நாள் போனதும் குழலி மனசை மாத்தி மெதுவா வேற கல்யாணம் பண்ணி வைக்கலாமே. இரவு வீடு வந்தவனின் சீருடையை கலட்சியபடியே கேட்ட காவேரியை மெத்தையில் தள்ளி அவளோடு கிறுக்கமாக சரிந்தான் வெங்கட். இப்ப இதுதான் ரொம்ப முக்கியமாக்கும். கேட்டதுக்கு பதில சொல்ல மச்சான். கணவனின் மென்மை முத்தங்களில் கரைந்து முறைப்பாக சினுங்கிய மனைவியின் தேகம் முழுதும் வெங்கட்டின் கட்டுப்பாட்டில். நேக்கு இதானடி முக்கியம். தேனுக்கு எது சரியோ அதைத்தான் நான் செய்வேன்னு நோக்கு நம்பிக்கை இருக்காடி கட்டச்சி என்றவன் முத்த வேட்கையை தற்காலிகமாக நிறுத்தி அவள் முகம் பார்க்க, இல்லை என்று சொல்ல முடியுமா அவளால்? குழலியோட நல்லது எதுன்னு உன்னைய விட வேற யாருக்கு மச்சா தெரியும்? ஆனா அவ அழறத பார்த்தா மனசு கேட்க மாட்டுதே என்றாள் சோகமாக. நேக்கு கூடதான் என் தேனை அழும்போதெல்லாம் மனசு துடிச்சு போகுது. அதுக்காக அவளை அப்படியே விட்டுட முடியுமா? எல்லாம் சரியாகும் காவேரி. நீ அதையெல்லாம் நினைச்சு வருத்தப்படாம உன் மச்சான மட்டும் கவனிச்சுக்கோடி என்று அவளை இறுக அணைத்து இதழ் கவ்வி கூடலில் திளைக்க, கணவன் சொல்லுக்கு ஏகுவாக தன்னை வில்லாக வளைந்து கொடுத்தாள் நாணம் கொண்டு. மாப்பிள்ளை வீட்டினரை இன்முகத்தோடு வரவேற்று உபசரித்தனர் வெங்கட் குடும்பம். வாடா மச்சா, எப்படி இருக்க? வெங்கட் அப்படி யாரிடம் உரிமையாக கேட்டிருப்பான்? வந்தது ஜெயின் குடும்பம் ஆயிற்றே. என்னடா புதுசா பாக்குற மாதிரி நல்ல விசாரிப்பெல்லாம் பலமா இருக்கு. ஜெயின் நக்கலில் புன்னகைத்த வெங்கட், பின்ன என் ஆத்துக்கு மாப்பிள்ளையா வேற வரப்போற, அதுக்கான சின்ன விசாரிப்பு கூட இல்லைன்னா எப்படி? புருவம் ஏற்றி இறக்கும் போதே இருவரின் கண்களும் நேர்கோட்டில் சந்தித்து கொண்டது. ஏமா காவேரி, நாழி ஆகுது, நீ போய் குழலி அழைச்சுண்டு வா என்ற மாமியின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு குழலியின் அறைக்கு சென்றவளுக்கு நெஞ்சு திக் என்று ஆனது. ஹே குழலி, என்ன பண்ற? அவசரமாக நெருங்கி வந்த காவேரியை நிதானமாக பார்த்தபடி கட்டி இருந்த புடவையை கலட்டி தூர வீசிய குழலி, இந்த பொட்டு பூ அலங்காரம் எல்லாம் என் ஆத்துக்காரர் ஒருத்தருக்கானது. அவளே இல்லாத போது வேற யாருக்காகவும் அலங்காரம் செஞ்சுண்டு என்னால யாரும் முன்னாடி நிக்க முடியாது அண்ணி. அழுத்தம் தீர்த்தமாக சொல்லி ருத்ரனின் வீட்டில் இருந்து கொண்டு வந்த அவன் சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்ட சில கணங்களில் விறுவிறுவென உள்ளே வந்தான் வெங்கட். தேனு, நீ பண்றது எதுவும் சரியில்லை. வந்திருக்கவா முன்னாடி என் மானத்தை வாங்காம ஒழுங்கா வந்து நில்லு. சிடுசிடுத்த அண்ணனை வேதனையாக பார்த்தாள் அவள். ஏன் அண்ணா ஏன் உணர்வுகளை புரிஞ்சுக்காம நீயும் என்ன நோகடிக்கிற? நின்ற அழுகை மீண்டும் வரவா என்றது. யாரு, நான் நோகடிக்கிறேனா? அது சரி, நீயா அப்படி நினைச்சுண்டா நான் பொறுப்பாக முடியாது. அதே மாதிரி எத்தனை காலத்துக்கு நீ தனியா வாழ முடியும் சொல்லு? நாங்களும் எங்க வாழ்க்கையை நிம்மதியா வாழ வேண்டாமா? உன்னை தினமும் இந்த குளத்துல பார்த்து பார்த்து அப்பா அம்மாவுக்கு அதிக மன உளைச்சல். காலம் முழுக்க உன்னை நினைச்சே கவலைப்பட்டுட்டே நாங்க இருக்கணும். அதானே நோக்கு வேணும்? மனதை இரும்பாக்கி கொண்டு தங்கையின் எதிர்காலத்திற்காக கடுமையாக உரைத்தவனை விழிநீர் உறைந்த நிலையில் அதிர்ச்சியாக பார்த்தாள் குழலி. என்ன கடைசி வர ராணி போல தாங்கிய அண்ணா இருக்கா, ஆனா உனக்கு என்று நக்கல் பார்வை பார்த்து நெஞ்சை நிமிர்த்தி அனாதை என்று தன் கணவனை அவமானப்படுத்திய செயல் கண்முன் தோன்றி மறைய இப்போது இதயம் ரணமாகி துடி துடித்தாள் குழலி. தொப்புள் கொடி உறவை விட தாலிக்கொடி உறவே காடுவரை நிலையானது என அப்போது உணராத பேதை மனம் இத்தனை நாளும் தன் மீது உயிராய் இருந்த அண்ணனின் வாயால் இப்படி ஒரு வார்த்தையை கேட்டதும் நம்ப முடியாமல் திகைத்து போனவளுக்கு கணவனின் அருகாமை தேடி அவன் நெஞ்சில் முகம் புதைத்து ஆறுதல் பெற மனம் உந்தி அழுகை முட்டியது. ஒரு நாளும் தன்னை சுமையாக நினைக்காது சுகமாக தன் முகம் பார்த்து தன் குரல் கேட்டால் போதும் என அவன் முரட்டு மார்பில் குழந்தை போல தன்னை கிடத்தி அழுக்காமல் தலைகோதி இரவு முழுக்க விழித்திருந்து தன்னை ரசித்த கணவனின் மெய் காதலை எண்ணி ஏங்கி தவித்தாள் அவள். குழலி, மாப்பிள்ளாத்துல ரொம்ப நாளையா காத்துன்னு இருக்கா. எல்லாரையும் போட்டு அரம்பல் பண்ணாம புடவைய கட்டிட்டு கூட வா. பின்னாலே வந்த பரிமளமும் அவசரப்படுத்த, நேக்கு நீங்க யாருமே வேண்டாம், என்னை தனியா விட்டுட்டு போங்கோ என கத்த வேண்டும் போல இருந்தது அவளுக்கு. குழலி, சொன்னது காதுல விழல?
புடவை எடுத்து கட்டு. மீண்டும் பரிமளம் அதட்ட, போதும், எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கலா? காதை மூடி கத்திய குழலி இத்தனை தூரம் பல்லை கடித்து கொண்டு அனைத்தையும் பொறுத்து போனதே பெரிய விஷயம். இதற்கு மேலும் அமைதியாக இருந்தால் அனைத்தும் தன் கைமீறி சென்றுவிடும் என்ற பயத்தில் மூச்சு வாங்க நின்றவளை குடும்பமே கண்கள் இடுங்க பார்த்தது. சாகு முன்ன கடைசியா அவ யாரு இன்னைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண சொல்றதுக்கு? அவ சொன்னது கேட்டு நீங்களும் உங்க இஷ்டத்துக்கு முடிவெடுப்பேளா? நான் என்ன பொம்மையா இல்ல மனுஷியா ஆளாளுக்கு உங்க இஷ்டத்துக்கு முடிவெடுக்க? உண்மையாவே அவ என்ன நேசிச்சிருந்தா என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி இருக்கலாமே. தப்பான வழியில போறான்னு தானே மனசெல்லாம் பதைச்சு கோபத்துல கண்டபடி பேசிட்டேன். எல்லாருக்கும் நான் பண்ண தப்புதான் பெருசா தெரியறது. ஆனா நான் மனசளவுல பட்டுன்னு இருக்கிற வேதனைகள் எதுவும் யாருக்குமே புரியறதில்ல. அது சரி, புரிஞ்சுக்க வேண்டியவாளே அவ வீரர்கள் தான் முக்கியம்னு என்னையும் என் மேல உள்ள காதலையும் தூக்கி எறிஞ்சிட்டு சாக துணிஞ்சிட்டாளே. தாலி கட்டும் போதும் என்ன பத்தி யோசிக்கல, தாலி கட்டின பிறகும் என்ன பத்தி யோசிக்கல. இதுல எங்க இருந்து அவ காதல் புனிதமா போச்சு, என் காதல் குறைவா போச்சு? எல்லாருக்கும் அவ சுயநலம் தான் பெருசு. ஆனா நான் எதிர்காலத்தை பத்தி யோசிச்சு குழம்பி என் ஆத்துக்காரருக்கும் குழந்தைக்கும் எதுவும் ஆகிடக்கூடாதேன்ற பயத்துல வார்த்தையை செதற விட்டுட்டேன். அப்படி நான் எதுவும் பேசாம கண்ணா கனவான்னு அவ கையை பிடிச்சுட்டே சுத்தி சுத்தி வந்திருந்தா மனித வெடிகுண்டா போற எண்ணத்தை மாத்தி நேக்காக அவ காலம் முழுக்க வாழ்ந்திருப்பாளா? வீட்டு போகணும்ன்ற எண்ணம் இருந்ததால தானே அன்னைக்கு நான் அப்படி ஒரு வார்த்தையை உபயோகிச்ச பிறகும் கல்லா நின்னா. இதுவே வேற ஒரு ஆம்பளையா இருந்திருந்தா பேசின வாயை அடிச்சு உடைச்சிருக்க மாட்டா? என்னவோ நான் மட்டும்தான் தப்பு பண்ணிட்டேங்கிற மாதிரியே என்ன குத்த சொல்றேன்லே தவிர நீங்களும் என் மனசை புரிஞ்சுக்கல என்று விழிநீர் தரை சேர உள்ளம் குமைந்து பரிதாபமாக அழுதவளை கண்டு அனைவரின் கண்களும் நெஞ்சும் கலங்கி போனது. இன்னைக்கு என்ன துயரம் வந்தாலும் கடைசி வரைக்கும் என் குடும்பம் இன்னைக்கு ஒருதனையா இருக்கும்னு நினைச்சது எவ்வளவு பெரிய முட்டாத்தனம்னு இன்னைக்குதான் நான் புரிஞ்சுட்டேன் என்றவளுக்கு விரக்தியில் மனம் மொத்தமாக உடைந்து விட்டது. வெங்கட்டின் அந்யோன்யமற்ற சொற்களை தாங்காது. குழலி, தேனு, அவளை தவிப்பாக நெருங்கியவர்களுக்கும் அவளது ஆழமான மனவழி அப்போதுதான் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடிந்தது போலும். பார்த்த சாரதி ஒருவரை தவிர மற்ற அனைவருக்கும் ருத்ரனை ஏதோ ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளவே செய்தனர். அவன் பக்கம் உள்ள நியாயமும் அவன் தேசத்துக்காக போராடும் குணமும் அதற்கு தன்னையே தேச துரோகி, கொலைகாரன், கொடூரன் என பல பேர்களுக்கு மக்களின் பார்வைக்கு குத்தகை விட்டுவிட்டு எதற்கும் வருத்தப்படாமல் தைரியமாக அவன் செய்த செயல்களை சாதாரண ஒருவரால் அத்தனை எளிதில் செய்துவிட முடிந்திடாது. அப்போது அவன் பக்கம் இருந்து யோசித்து பார்த்து குழலி அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டாளே என்று சிறு வருத்தத்தில் இருந்தவர்களுக்கு அவள் பக்க நியாயமும் இப்போது சரியாகவே பட்டது. தேனு, நாங்க எப்பவும் நோக்கு துணையாதாண்டா இருப்போம். உன் எதிர்கால வாழ்க்கையை நினைச்சு வருத்தத்தில் அப்படி பேசிட்டேன். வெங்கட் ஏதோ சொல்ல வர, யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். யாருக்கும் நான் சுமையா இருக்க விரும்பல. என்னை கொஞ்சம் தனியா விடுங்கோ. முட்டி காலில் முகம் புதைத்தபடி குழலி கத்தியதும் ஒருவர் முகத்தை மற்றொருவர் பார்த்து கொண்டு அறையை விட்டு வெளியேறி இருந்தனர். என்னடா பொண்ணா காட்டுறேன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு எல்லாருமா சேர்ந்து உள்ள போறீங்க வரீங்க, பொண்ணு வருமா வராதா? அவசரப்படுத்திய ஜெய்யின் மூக்கில் நச்சென்று ஒரு பஞ்ச். படுபாவி, வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டு வச்சு எதுக்குடா என் மூக்க உடைக்கிற? அலறிய ஜெய்யை கைகட்டி முறைத்தான் வெங்கட். இப்ப சொன்னதை அப்பவே சொல்லிருக்கணும். நோக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கேன்னு குடும்பமா என் ஆத்துக்கு விருந்துக்கு அழைக்கிறதா அழைக்கிறேன். அப்படியே என் தங்கையை பயமுறுத்த இதையே யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தா அவனை நீ உண்மையாவே பொண்ணு பக்கம் வந்த மாதிரி அதட்டி உருட்டி சீன் போடுற என்ற வெங்கட் பற்களை கடிக்க பாவமாக பார்த்தான் ஜெய். வர்ற வாரத்துல உண்மையாவே பொண்ணு பார்க்க போறேன்டா. அதுக்கான ஒத்திகையை நானும் இங்க யூஸ் பண்ணிக்க பார்த்தேன். அதுக்குள்ள நீ அவசரப்பட்டு என் மூக்க உடைச்சிட்டியடா நாயே என்று அவனும் கோபம் கொண்டு ஓங்கி வெங்கட் மூக்கில் குத்த அலறிய காவேரி இருவரின் தடிமாட்டு சண்டையினை கண்டு பயந்து அங்கிருந்து ஓடியே விட்டாள். பைத்தியம் பிடிக்காத குறையாக குழலியின் மனம் முழுக்க வெறுமை சூழ்ந்து குடும்பத்தின் ஆதரவு ஒரே நாளில் ஒட்டுமொத்தமாக முறிந்து போன உணர்வில் கட்டியவனின் எண்ணங்கள் தான் அவள் மனம் மொத்தமும் ஆக்கிரமிப்பு பண்ணியது. தீர்க்கமாக ஒரு முடிவை எடுத்தவளாய் தன் உடைமைகளை பையில் அடுக்கிக் கொண்டு யார் சொல்வதையும் கேளாமல் வீட்டை விட்டு வெளியேற முயன்றவளை தடுத்த வெங்கட் அடுத்தடுத்து சொன்னதை கேட்டு அதிர்ச்சியில் விரிந்த விழிகள் தாரை தாரையாக கண்ணீர் சொரிந்தது. அத்தியாயம் 54. தன் குடும்பமே தன்னை சுமையாக கருதும் போது இனியும் தான் இங்கிருந்து அவர்களுக்கு மனவேதனை அளிக்க வேண்டாம், விடுதியில் தங்கி வேலைக்கு செல்லலாம் என்ற முடிவில் வீட்டை விட்டு வெளியேற போனவளை
தடுத்து நிறுத்தி இருந்தான் வெங்கட். எங்க போறதேன்னு கைகட்டி நின்று கூர் பார்வை பார்த்தான். எங்க போனாலும் நேக்கு என்ன பாத்துக்க தெரியும். என்ன நினைச்சு கவலைப்படாம எல்லாரும் நிம்மதியா இருங்கோ. யாருக்கும் பாரமா இருக்க நான் விரும்பல. எங்கோ பார்த்து சொன்ன தங்கையின் கோப முகத்தை கண்ட வெங்கட்டின் உதட்டில் மெல்லிய புன்னகை. சரி, போறதான் போற. உன் ஆத்துக்காரர் எங்க இருக்காரோ அங்கேயே போகலாமே என்றவனை புரியாத குழப்பத்தில் முகம் வெளுத்து பார்த்தாள் அவள். என்ன நான் உளர்ற? கண்கள் குளம் கட்டியது. நான் உளரல தேனு, உன் புருஷன் இன்னும் சாகல என்ற வெங்கட்டின் உறுதியில் கண்ணீர் திரள இன்ப அதிர்ச்சியில் நெஞ்சை பிடித்து மேல் மூச்சு வாங்கியவளின் இதய துடிப்பு எக்கு தப்பாக எகிரியது. அண்ணா, என்ன சொல்ற? திக்கியது வார்த்தை. உண்மைதான் தேனு. பாம் பிளாஸ்ட் நடந்த போது கடவுள் அனுகிரகம் இருந்ததாலோ என்னவோ உன் புருஷன் உயிர் தப்பி இருக்கான். பெருமூச்சு விட்ட வெங்கட் நிமிர்ந்த குழலியை பார்க்க அழுகிறாளா சிரிக்கிறாளா என்று கண்டறிய முடியாத அளவுக்கு மகிழ்ச்சியில் அழுது கொண்டே சிரித்தாள். சட்டென அவள் சிரிப்பும் அழுகையும் நின்று கலவரமாக அண்ணன் முகம் பார்த்தவளாய், ஏன்னா அவ உயிரோட தான் இருக்கா அண்ணா, இன்னும் ஏன் என்ன தேடி வரல? என் மேல கோபத்துல இருக்காளா? அதான் வரலையா? சரி, என் மேலதான் கோபம். அவ ஆத்துக்காவது வந்திருக்கலாமே. பாரு வீடு எப்படி பாழடைஞ்சு இருக்குன்னு. ஒருவேளை நான் இங்க இருப்பேன்னு என் முகத்தை பார்க்க பிடிக்காம வேற ஆத்துக்கு குடி போயிட்டாளா? வெங்கட்டின் கரத்தை கெட்டியாக பிடித்து கொண்டு படபடப்பாக கேள்வியை அடக்கியவளிடம் எப்படி உண்மையை சொல்வான்? சாவின் விளிம்பை தொட்டவன் இன்னமும் அதே விளிம்பில்தான் சுய நினைவென்று படுத்திருக்கிறான் என்பதை இருந்தும் சொல்லித்தானே ஆக வேண்டும். ஏற்கனவே அவள் ருத்ரன் மீது எத்தனை காதலோடு இருக்கிறாள். மீண்டும் ருத்ரனோடு சேர்ந்தால் அவனை எப்படி நடத்துவாளோ என்ற சந்தேகத்தில் அவளை சோதித்து பார்க்க நிறைய சோதனைகளை செய்து அவள் மனதை குத்தி கிளறி ஆயிற்று. மேலும் அவளை சோதிக்க எண்ணாதவன் அனைத்து உண்மைகளையும் சொல்லி முடிக்க திக் பிரமை பிடித்தவள் போல கால்கள் வலுவிழந்து தேகம் தளர்ந்து பொத்தென தரையில் அமர்ந்து விட்டவளை பதறி பிடித்தான் வெங்கட். தேனு, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல, பயப்படாதேடா. துடைக்க துடைக்க அருவி போல பெருக்கெடுத்த அவள் கண்ணீரை கண்டு அண்ணன் மனம் பதைத்து போனது. தன்னவன் உயிரோடு இருக்கிறான், அதுவும் நடைபெணமாய் என தெரிந்த பின்பு அவன் முகம் பாராது இருக்க முடியுமா அவளால்? இதோ வீட்டில் வம்பு செய்து விடாப்பிடியாக ஜம்மு காஷ்மீர் வரை வந்துவிட்ட தேன்குழலி தன்னவனை பார்க்க ஏங்கி தவித்து பதைப்போடு ஓடியவளை மருத்துவமனை வாசலோடு தடுத்து நிறுத்தப்பட்டிருந்ததில் தவித்து போனாள். என் ஆத்துக்காரர் உள்ள இருக்கார், பிளீஸ் என்ன உள்ள விடுங்கோ என கெஞ்சி கதறியும் அவள் அழுகையை கண்டுகொள்ளாமல் கல்லாக நின்றனர் ருத்ரனின் ஆட்கள். எக்காரணம் கொண்டு உங்களை உள்ள விடக்கூடாதுன்னு எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. பிளீஸ் இங்க நின்னு கத்தாம இடத்த காலி பண்ணுங்க. விரைப்பாக கைகட்டி நின்றவர்களை கண்ணீரை துடைத்து விட்டு கோபத்தோடு பார்த்தாள் குழலி. என் புருஷனை பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு? ஒழுங்கா வழியை விட்டு நில்லுங்கோ, இல்ல நடக்கிறதே வேற. சினத்தோடு விரல் நீட்டி எச்சரிக்க, வழிவிட முடியாதுன்னா என்ன நடக்கும் கடை? பழக்கப்பட்ட குரலில் பின் திரும்பிய குழலி மதனை கண்டதும் சில கணம் அமைதியாக நின்றாள். நான் உள்ள போகணும் மதன், வீணா விதண்டாவாதம் செய்யாம உள்ள விட சொல்லு. உன்னை உள்ள விட்டா கோமாவில இருக்கிற என் அண்ணையாவோட நிம்மதி கொலையும். ஒரு முறை உன்னால அது பட்ட அவமானம் போதும். இதுக்கு மேல உன் நிழல் கூட என் அண்ணைய மேல படக்கூடாது. ருத்ரனோடு வாழ்ந்தவர வதனா வதனா என மரியாதையாக பணிவாக நடந்து கொண்டவன் எப்போது ருத்ரனை அத்தனை பேர் முன்னிலையில் அவமானம் செய்தாலோ அப்போதே அவள் மீது வெறுப்பு வந்துவிட்டது. மதனின் வெறுப்பான பேச்சினில் வேதனை உணர்ந்தாலும் அதற்காக தன் கணவனை பார்க்க கூடாது என்பதற்கு இவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்ற ஆதங்கம் தோன்றியது குழலிக்கு. இங்க பாருங்கோ, என் ஆத்துக்காரர் இத்தனை நாளா உயிரோட இருக்கிற விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சதே பெரிய தப்பு. இதுல அவரை நான் பார்க்க கூடாதுன்னு சொல்றது சரியில்லை. சொல்ல போனா அவ இந்த நிலைக்கு வர காரணமா இருந்ததே நீங்க எல்லாரும் தான். கல்யாணமாகி நான் ஒருத்தி அவளுக்காக இருக்கேன்னு தெரிஞ்சும் அவளுக்கு புத்திமதி சொல்லி தடுக்காம அவரை வெடிகுண்டா அனுப்ப அனுமதிச்சிருக்கீங்க. தினமும் கொலை குத்துன்னு செஞ்சுட்டு வர்றவாள நான் தப்பா நினைச்சு சண்டை போட்டப்ப கூட உங்களுக்காகத்தான் இதெல்லாம் செய்யறேன்னு வாயை திறந்து சொல்லாம அழுத்தமா இருந்தது அவா தப்பு. இதெல்லாம் தெரியாம நான் கடைசி வரைக்கும் அவளோட அமைதியான நிம்மதியான வாழ்க்கைய எங்க வாழாம போயிடுவேணுங்கிற கவலையில, அவளுக்கு ஏதாவது ஆகிடுமோங்கிற பயத்துல, ஜெயில இருந்தாலாவது தீர்ந்திருவாளோன்ற நப்பாசையில
என் மேல அவளுக்கு வெறுப்பு வந்தாலும் பரவாயில்லைன்னு என்ன நானே உங்க எல்லாரும் முன்னாடியும் கேவலமா சித்தரிச்சுட்டேன். எது எப்படியோ நாங்க புருஷன் முண்டாட்டி, இன்னைக்கு அடிச்சு போ, நாளைக்கு கூடிப்போம். எங்களுக்கு நடுவுல மூணாவது மனுஷால் யாரும் வரது எனக்கு பிடிக்கல. அவ கண்ணு விழிச்சா இத சொல்லி நன்னா சண்டை போடுவேன். மூச்சு வாங்க நின்று முறைப்பாக படபடத்தவளை கண்டு சற்றே திகைத்தாலும் தானும் முறைப்போடுதான் பார்த்தான் மதன். நீ என்ன சொன்னாலும் சரி, உள்ள விட மாட்டேன். என் அண்ணைய கண் விழிச்சு உன்னை பார்க்கணும்னு சொன்னா போய் பாரு. அதுவும் அது வாய் திறந்து சொன்னா மட்டும்தான். மதனும் விடாப்பிடியாக நிற்க பொறுமை இழந்தாள் குழலி. இங்க பாருங்கோ, எல்லாத்துக்கும் ஒரு வரமுறை உண்டு. அதோட நிறுத்திண்டா நல்லது. தேவையில்லாம எங்க லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகாதேள். கருமணிகள் அகல உருள விரல் நீட்டி எச்சரித்த குழலி அங்கிருந்த அனைத்து எதிர்ப்புகளையும் மீறி விறுவிறுவென உள்ளே சென்றிருந்தாள். போகும் அவளை வெறிக்க பார்த்தவன் தோளில் வலிய கரம் பதியவும் திரும்பி பார்த்த மதனுக்கு கோபம் எல்லை கடந்தது. டே வெங்கட், எல்லாம் ஒன்னாலதாண்டா. உன் தங்கச்சிக்கிட்ட எதையும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடுத்து உண்மையை வாங்கிக்கிட்டு கடைசியில நீயே இங்க கூட்டிட்டு வந்து விட்டுருக்க. இடியட். ஆத்திரத்தில் பற்களை கடித்தவனை நக்கலாக பார்த்தான் வெங்கட். நேக்கு என் வாக்க விட என் தங்கச்சியோட வாழ்க்கையை காப்பாத்தணும் மதன். பார்த்தல எப்படி சண்டை கோழி போல சீறிட்டு போறான்னு. ஏதோ அவ மேல தப்பு இருந்ததால அவ புருஷனை நீ மறைச்சு வச்சிருந்ததை பெருசா பண்ணாம போயிட்டா. இல்ல இங்க நடக்கிற ரகலையே வேற மாதிரி இருந்திருக்கும். எது எப்படியோ முதல்ல உன் அண்ணைய கண் விழிக்கணும். கண் விழிச்ச பிறகு 2 பேருமா சேர்ந்து முடிவு பண்ணட்டும், வாழணுமா வேண்டாமான்னு. அது வரைக்கும் அமைதியா போ. மிக நிதானமாக இப்படி பேசி பேசியே தான் சிறையில் மதனிடம் உண்மையை போட்டு வாங்கியது. மதன் ஒன்றும் சிறிய பாப்பா இல்லையே. வெங்கட்டின் நோக்கம் அறியாமல் இருக்க இருந்தும் சொன்னதற்காக காரணம் ருத்ரனின் முடிவு என்னவாக இருக்கும் என தெரியாமல் அவனது சொந்த வாழ்க்கையில் தாம் தலையிடுவது சரியில்லை என்றுதான். முக்கியமாக குழலியின் வருகை ருத்ரனின் உடல்நிலையில் ஏதாவது மாற்றம் நிகழ்ந்து கண்விழித்து விட மாட்டானா என்ற ஆவலும் இருந்ததால் தான். எதிரும் புதிருமாக ஒருவரை ஒருவர் முறைத்து கொண்டு இருக்க, மச்சான் இங்க ரொம்ப குளிரா இருக்குது, இந்த சொட்டருக்கு சுத்தமா குளிர் அடங்க மாட்டேங்குது என்று குளிரில் நடுங்கியபடியே பின்னால் நடந்து வந்த காவேரியை கண்டதும் மதன் அவனையும் மீறி ஒரு சிறு புன்னகை உதிர்த்ததை கண்டு வெங்கட்டிற்கு அடி வயிற்றில் புகையாத குறைதான். காவேரி, கார்ல தானே வெயிட் பண்ண சொன்னேன், எதுக்கு வந்த இங்க? அவனை முறைத்தபடியே வினவிய கணவனை எங்கே கண்டாள் அவள்? அடட மதன, நீயா? பார்த்து நாளாச்சே, எப்படி இருக்க என்று பால் பற்கள் தெரிய நலம் விசாரித்த காவேரிக்கு நல்லா இருக்கேன் என்பது போல மதன் தலையாட்டி, நீ எப்படி இருக்கிற காவேரி? பதிலுக்கு கேட்டவனுக்கு அவளும் நன்னாதான் இருக்கா, தெரிஞ்சிடுச்சோன்னோ மூடிட்டு உன் வேலைய பாரு. பற்களை கடித்த வெங்கட் மனைவியை பொத்தினார் போல மருத்துவமனைக்கு கூட்டி செல்ல மதன் சலிப்பாக வேறு பக்கம் சென்று விட்டான். குழலியை தெரியாத இடத்தில் தனியாக விட முடியாது. தன் மனைவியோடு காஷ்மீர் விஜயம் செய்து விட்டான் வெங்கட். கருப்பு வேட்டியை ஒரு கையில் பிடித்து கொண்டு மறு கையால் மீசையை முறுக்கி விட்டபடி கம்பீரமே தலைவணங்கும் சிங்கமாக தலை நிமிர்ந்து நடந்து வரும் அட்டிலங்காளையோ இன்று கம்பீரம் மறைந்து உடல் வற்றி நெருப்பு காயங்களின் தழும்புகள் முகத்தில் ஆங்காங்கும் கை கால் நெஞ்சு பகுதி என அக்னி கண்ணனின் தேகத்தை சுற்றி இருந்தது. தன்னவனை அப்படி பார்க்க பார்க்க அழுகை நெஞ்சை கவ்வ இமை மூடி படுத்திருந்தவன் கரத்தை பற்றி கண்களில் வைத்துக் கொண்டு தேகம் நடுங்க புழுங்கி அழுதாள் குழலி. நீங்க உயிரோடு இருக்கன்னு கேட்டதும் தலைகால் புரியாம சந்தோஷத்துல துள்ளி குதிச்ச மனசு இந்த நிலையில உங்களை பார்த்து பிராணனையே போயிடுத்துன்னா என் மேல கோபமா? என்ன கொன்னு கூட போடுங்கோ. ஆனா நீங்க எப்படி அசைவில்லாம ஒரே இடத்துல படுத்துட்டு இருக்கிறது பார்க்க நீக்கு தெம்பு இல்லைன்னா பிளீஸ் எழுந்துக்கோங்கோ. அவன் முகத்தோடு முகம் ஒட்டி கண்ணீரால் நனைத்து கண்ணம் ஏந்தி அழுதவளின் தாங்கோனா வேதனை அவன் ஜீவனையும் சென்று அடைந்ததோ. இது நாள் வரையிலும் துளி அசைவின்றி மருத்துவ கருவியின் உபயத்தில் படுத்திருந்தவனின் கை விரல்கள் லேசான நடுக்கத்தோடு மெல்ல அசைந்து கொடுத்ததை கண்டு வியப்பில் கண்ணீரும் மகிழ்ச்சியும் போட்டி போட தேகம் நடுங்கி வாய்ப்பொத்தி கொண்டாள். ஏன்னா பிளீஸ் கண் விழிச்சு என்ன பாருங்கோ. உங்க கோயில வந்திருக்கேன்னா உங்களை முழு மூச்சா புரிஞ்சுண்டு நீங்க மட்டுமே என் உலகம் நம்பி வந்திருக்கேன்னு கைவிட்டுடாதீங்கண்ணா. அவன் கரத்தை எடுத்து தன் நெஞ்சில் அழுத்தி பிடித்து கேசம் கோதி குரல் நடுங்க பேச்சு கொடுக்க அவள் பேசுவதற்கு தகுந்தாற் போல ருத்ரனின் இதய துடிப்பு செயல்பட்டது. வெளியே நின்று தங்கையின் செயலை கண்ட வெங்கட்டிற்கு
அவளின் ஒவ்வொரு துளி கண்ணீரும் முள்ளாய் குத்துவது போல உணர்ந்தான். நினைவற்ற பொழுதிலும் தன் அவளின் கான குரலை சரியாக உள்வாங்கி செயல்படும் ருத்ரனின் உணர்வுகளை எண்ணி வியப்படைந்த வெங்கட் தங்கையின் மீது அவன் வைத்துள்ள காதலை நினைத்து அகம் மகிழ்ந்தான். என்ன மச்சா, எங்கனவே நின்னு பாத்துட்டு இருக்க, வா உள்ள போய் பாப்போம். பாவம், எப்படி இருந்த மனுஷன் இப்ப எப்படி கிடக்காக. குழலியோட துடிப்புக்காகவே சீக்கிரத்துல அவைய கண்ணு முழிச்சுக்கணும். மனதார வேண்டிய காவேரி கணவனை உள்ளே அழைத்து சென்றாள். ஒவ்வொரு நாளும் நெருப்பில் நடக்கும் உணர்வோடு கணவன் கண்விழிக்கும் நாளை எண்ணி தவம் கிடந்தாள் குழலி. வேண்டாத தெய்வம் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை. வெங்கட் கோபம் கொண்டாலும் கேட்பதில்லை. பரிமளம் பார்த்த சாரதியால் இத்தனை குளிரில் இங்கு வர முடியாது. ஆந்திராவில் இருந்தபடியே ருத்ரனின் உடல் நிலையினை விசாரித்து அவனுக்காக கடவுளை வணங்கிக் கொண்டுதான் இருந்தனர். முகம், கை, கால், உடல் அடி பாதம் வரை சுத்தமாக துடைத்துவிட்டு உடைமாற்றி விட்டு கோவிலுக்கு சென்று வந்த திருநீற்றை அவன் நெற்றியில் வைத்த பிறகு அவனது அருகில் மெல்ல அணைத்து படுத்து பேச தொடங்குபவள்தான். தினமும் ஏதேதோ ஏதேதோ பேசுவாள், சலிக்காது. அப்படி பேசும் போதெல்லாம் அவனது செவி மடல் துடித்து, நீ பேசுவதை நான் உன்னிப்பாக கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் என சொல்லாமல் சொல்லும். நாளுக்கு நாள் முன்னேற்றம் அவன் உடலில். ஒரு நாள் காலையிலேயே கணவனுக்காக வேண்டி அங்க பிரதர்ஷனம் செய்து முடித்து தன்னவனை காண விறுவிறுவென பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தவளை தடுத்து நிறுத்தி இருந்தது கம்பீரம் குறையா வெறுப்பு குரல். அத்தியாயம் 55. அங்கே நில்லு. கர்ஜிக்கும் கம்பீர குரலுக்கு சொந்தக்காரன் வேறு யாராக இருக்கக்கூடும்? இத்தனை நாளும் எப்போது கண் விழிப்பான் என ஏக்கத்துடன் ஆவலாக தவம் கிடந்த குழலியின் முகம் தன் அவனின் ஒற்றை கர்ஜனையில் கால்கள் கதகளி ஆட விழிகள் அதிர்ச்சியில் விரிந்த வண்ணம் உறைந்து நின்று விட்டாள். அவளின் அதிர்ச்சியை சிறிதும் பொருள்படுத்தாமல், டே மதனு! அவன் கத்திய கத்தில் அடித்து பிடித்து உள்ளே வந்தவன் கண்ணம் தீ பிடித்து எரிந்தது ருத்ரன் அடித்த அடியில். உங்ககிட்ட என்னடா சொன்ன? கண்டதையும் ரூமுக்குள்ள விடாதேன்னு சொன்னா இல்லையா? மருத்துவமனையே அதிர சினம் கொண்டு கத்தியதில் ரவுண்ட்ஸ் வந்த மருத்துவர் பதறி உள்ளே வந்து விட்டார். சார், இத்தனை மாசத்துக்கு பிறகு இன்னைக்குதான் கண் விழிச்சிருக்கீங்க, அதுக்குள்ள இவ்வளவு கோவப்பட்டு கத்துனா எப்படி? பிரஷர் கூடினா திரும்ப உங்களுக்கு தான் டேஞ்சர். மருத்துவரின் அதட்டலுக்கு கூட ருத்ரன் மசியவில்லை. குழலி கோவிலுக்கு சென்ற சில நிமிடங்களில் ருத்ரனுக்கு நினைவு திரும்பி இருந்தது. கண்களின் மேல் கனம் வைத்து அழுத்துவது போல மிக பாரமாக இருந்த கண்களை மெது மெதுவாக திறந்தவனுக்கு இப்போது கண்களை விடுத்து இதயத்தில் பாரம் குடிபெயர்ந்த உணர்வில் முதுகு கூனி அமர்ந்து கைகள் இரண்டினையும் மெத்தையில் ஊன்றி அழுத்தி பிடித்திருந்தான். அவன் இருந்த மருத்துவமனை வார்டை கருமணிகள் உருள சுற்றியும் பார்த்தவனின் மனம் முழுக்க வெறுமை. அந்த ஒற்றை பார்வை அலசலில் உணர்ந்து கொண்டான் குழலி இங்குதான் இருக்கிறாள் என்று. சாக துணிந்துதான் மனித வெடிகுண்டாக மாநாடு நடக்கும் இடத்திற்கு செல்லவிருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் என்ன நினைத்தானோ, தன் முடிவை மாற்றி கொண்டவனாய் பலமான பாதுகாப்புடன் நடந்த மாநாட்டில் தொண்டர்கள் போலவே யாருக்கும் சந்தேகம் தோன்றாது கலந்து கொண்டவன் மேடையின் அடியில் கச்சிதமாக பாமை பொறித்து விட்டு அதன் இயக்கத்தை அவன் கையில் வைத்துக் கொண்டான். சரியாக பிரதமர் பேச தொடங்கும் போது கையில் உள்ள பொத்தானை அழித்துவிட்டு திட்டமிட்டதை போல மேடையில் இருந்து கீழே குதித்தவனுக்கும் தீ காயங்கள் எக்குத்தப்பாக பட்டு இரும்பு ராடு பின்னந்தலையில் அடித்து கண்கள் சுருக சுய நினைவு இழக்கும் கடைசி தருவாயிலும் கூட அவள் முகம் மட்டும் மங்களாக தோன்றி மறைந்தது. மதனும் அவனது ஆட்களும் உள்ளூர பதறினாலும் துரிதமாக செயல்பட்டு உடனடியாக அங்கிருந்து தூக்கி வந்து விட்டனர். காஷ்மீர் செல்லும் வரை ருத்ரனுக்கு தீவிர சிகிச்சை நடந்து கொண்டேதான் இருந்தது. என்ன முயன்றும் இதுநாள் வரை நினைவு திரும்பாமல் இருந்தவனுக்கு உரியவளின் அக்கறை மிக்க கவனிப்பும் பிரார்த்தனையும் செயலிழந்த நினைவினை மீண்டும் உயிர்ப்பிக்க வைத்து விட்டதோ? டேய், மரியாதையை இங்கிருந்து அவளை போக சொல்லு. மீறி என் கண்ணு முன்னாடி வந்தா மீண்டு வந்த உயிரை திரும்ப அழிச்சுக்கவும் தயங்க மாட்டேன். மருத்துவர் சொல்வதை காதில் வாங்காத ருத்ரன் அவள் முகத்தினை கூட பார்க்க விரும்பாதவனாய் அதீத கோபத்தில் அரை அதிர கத்தியதில் தேகம் அதிர்ந்து நடுங்க ஊரு குலைந்து போனாள் குழலி. தன்னவன் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பி விட்டான் என்ற மகிழ்ச்சியிலேயே உறைந்து நின்றவள் அந்த மகிழ்ச்சியை நீட்டிக்க விடாது
அடுத்தடுத்து நடந்த நிகழ்வுகளில் கண்ணீர் கண்ணை நிறைத்து வேதனையாக கணவனை பார்த்தாள். ஏன்னா நான் சொல்றது செத்த கேளுங்கோ. அவள் திணறலாக வாய் திறக்கும் போதே, டேய் போக சொல்றியா இல்லையா என்ற அடி வயிற்றில் இருந்து கத்திய கத்தில் அவன் உடலை ஆட்டம் கண்டு தள்ளாடி மெத்தையில் அமர்ந்தவனை கண்டு பதறி, ஏன்னா பார்த்துனா கரத்தை நீட்டி அவனை நெருங்க முற்பட, போகச் சொல்லு மதன். அவளை பாராது கை நீட்டி தடுத்து தாடை இறுகி மீண்டும் கத்த, பயத்தில் வாய் பொத்தி கண்ணீரோடு நின்ற குழலி, மேடம் பிளீஸ், நீங்க இங்க நிக்க நிக்க உங்க கணவரோட உடல்நிலை மோசமாகிக்கிட்டே இருக்கு, கொஞ்சம் வெளியே போங்க என்ற மருத்துவரின் கனிந்த பேச்சினில் மனமே இல்லாமல் தயங்கி தயங்கி அவனை பார்த்தபடியே வெளியே சென்றவளுக்கு கணவனின் அப்பட்டமான வெறுப்பினில் இதயம் சீழ்பிடித்து சிதைந்து இறந்து விடுவதைப் போல துடி துடித்து விட்டாள். வதனா போயிடுச்சு அண்ணையா, கோபப்படாம இரு. பதமாக சொன்ன மதனுக்கு மீண்டும் விழுந்த பலமான அறையில் பொறி கலங்கியது. முடிஞ்சு போன உறவை புதுப்பிக்க நினைச்ச கொன்னு புதைச்சிடுவேன். கண்கள் சிவக்க விரல் நீட்டி எச்சரித்த ருத்ரங்கனுக்கு குழலியை பற்றிய சிறு நினைவு கூட பாகற்காயாய் கசந்தது. அவனை பரிசோதித்த மருத்துவர் அதிக கோபம் கொண்டு பிரஷர் கூடாதவாறு பார்த்து கொள்ளும்படி மதனிடம் உரைத்து எப்போது டிஸ்சார்ஜ் செய்யலாம் என்று ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துவிட்டு சொல்வதாக கூறி சென்றுவிட, மதன் தான் அவனை அடக்கி பொறுமையாக கையாள வைக்க மிகவும் கடினப்பட்டான். அறையை விட்டு வெளியே வந்தவளால் தன்னவனை தனியே விட்டு செல்ல முடியாமல் வார்டின் வெளியே உள்ள இருக்கையில் அமர்ந்து அவ்வறை கதவினையே பரிதவிப்போடு பார்த்திருந்தாள். மதிய உணவினை எடுத்து வந்த வெங்கட் ருத்ரன் கண் விழித்த செய்தியினை கேட்டு மகிழ்ச்சி கொண்டாலும் இனிய ருத்ரன் தங்கையிடம் எப்படி நடந்து கொள்வானோ என்ற கவலை மேலோங்க குழலியை பார்த்தான். தேனு, இப்பதானே அவ கண் முழிச்சிருக்கா, கொஞ்சம் உடம்பு தேரட்டும், அது வரைக்கும் என் கூட வந்து இரு. அதன் பிறகு மெதுவா சமாதானம் செய்து நானே உன்னை கூட்டிட்டு போய் அவ கூட சேர்த்து வைக்கிறேன் என்று முடிந்த அளவுக்கு தங்கைக்கு எடுத்து சொல்ல அவள் கேட்டாள் தானே. இல்லனா என்ன ஆனாலும் சரி, இப்படி ஒரு நிலையில அவளை தனியா விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது. நான் பண்ண தப்புக்கு நானே அவகிட்ட மன்னிப்பு கேட்டு ஒரு ஓரமா அவளோடவே இருந்துடுறேன். எப்போ என் மேல உள்ள கோபம் குறைஞ்சு என்னை ஏத்துக்க நினைக்கிறாளோ அப்போ ஏத்துக்கட்டும், அது வரைக்கும் காத்திருக்கேன் என்று அவள் உறுதியாக சொன்னதை கேட்டு பெருமூச்சு விட்டான் வெங்கட். இதுக்கு மேல உன் விருப்பம் தேனு, ஆனா ஒண்ணு, எந்த ஆம்பளையும் தாங்கிக்க முடியாத கொடிய வார்த்தையை நீ பயன்படுத்தி உன் ஆத்துக்காரர் மனச நோகடிச்சிருக்க. அதையெல்லாம் மறந்து திரும்ப அவ உங்கூட சேர்ந்து வாழ கொஞ்சம் காலம் ஆகும். அது வரைக்கும் மனம் தளராம தைரியமா இருக்கணும். முடியுமா உன்னால? வெங்கட் சூசகமாக சொன்னதன் அர்த்தம் என்னவென்று புரியாத அளவுக்கு குழலி குழந்தை இல்லையே. அவ கோபம் நியாயமானது. அதுக்கான சூழ்நிலையை உருவாக்குன நான் தானே அந்த தண்டனையை அனுபவிச்சாகணும். அவ கோபம் எவ்வளவு தூரம் நானும் பாக்குறேன். நீ கவலைப்படாதண்ணா. கட்டாய சிரிப்பை உதிர்த்து தமையனை சமாதானம் செய்ய நினைத்தவளுக்கு தெரியாதா ருத்ரனின் கோபத்தின் அளவை பற்றி? கண்முன்னே வரவேண்டாம் என தன்னை பாராது அப்பட்டமான வெறுப்புடன் கூறிய அவன் வார்த்தையினை அத்தனை சாதாரணமாக அவளால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அவள் முக பாவனை வைத்தே மனதில் உள்ள கலக்கத்தை தெளிவாக கண்டுகொண்ட வெங்கட் சிறிது நேரம் அவளோடு பேசிவிட்டு ருத்ரனை பார்க்க வந்தான். குழலியை கண்டு காச் மூச் என கத்தியதை போன்று வெங்கட்டை பார்த்து அவன் கத்தவில்லை என்றாலும் அவனை பாராமல் கண்களை மூடி படுத்திருந்தவனின் கரம் முகத்தை மறைத்திருந்தது. மதன, நாக்கு யாரையும் பார்க்க இஷ்டம் இல்ல. எல்லாரையும் கூட்டிட்டு இங்க இருந்து போக சொல்லு. முடிஞ்சா காஷ்மீரை விட்டே போக சொல்லு, நிம்மதியா இருக்கும். இரும்பு குரல் முழங்க வெங்கட் தலையை உலுக்கி கொண்டான். இங்க பாரு, நேக்கு உன்னை பார்த்துட்டே இருக்கணுங்கிற ஆசையெல்லாம் கிடையாது. என்ன இருந்தாலும் நீ என் தங்கச்சியோட ஆத்துக்காரர். அந்த எண்ணத்துலதான் அவளுக்காக இங்க வந்து நின்று இருக்கேன். கடுகடு முகத்தை மறைத்தவனாக சாப்பாடு கூடையை பிரித்து தட்டில் உணவை வைத்து அவனிடம் நீட்டிட அத்தனை எளிதில் அதனை வாங்கி விடுவானா ருத்ரன்? மதனு, மரியாதையா கொண்டு வந்ததையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவனை போக சொல்லுடா. பற்களை நர நரவென கடித்தபடி எழுந்து அமர்ந்தவனை மதன் பாவமாக பார்க்க வெங்கட் முறைப்பாக பார்த்தான். ஹலோ மதன், உன் அண்ணையா கிட்ட சொல்லு இந்த வீம்பெல்லாம் எங்கிட்ட வேண்டான்னு. இந்தா மிளகு தட்டி போட்ட ரசம், இத அவகிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லு. வீராப்பாக சொன்ன வெங்கட் பட்டண தட்டை மதன் கையில் மாற்றி இருக்க ருத்ரனை கண்டு பேய் மொழி முழித்தான் அவன்.
அண்ணையா அண்ணேன்னு காது. பயத்தில் கை கால் உதறியது ருத்ரனின் அனல் தெரிக்கும் பார்வையில். டே வெங்கட், உன் எல்லை மீறி போற. என்ன மைக்கி அவளோட சேர்த்து வைக்க சொல்லி உன்னை உறவாடி கெடுக்க அனுப்பி வச்சிருக்காளா? நக்கலாக கேட்ட துணியில் இப்போது வெங்கட்டிற்கு சுர் என்றது. பாருங்கோ, நம்பின வாழ தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு தேவை முடிஞ்சதும் கழட்டி விட்டு போக நான் ஒண்ணு மனசாட்சி இல்லாதவன் இல்ல. என் தங்கச்சி தான் சின்ன பொண்ணு, ஏதோ கோபத்துல என்ன பேசுறேன்னு தெரியாம முட்டாத்தனமா செஞ்சுட்டா. ஆனா நீங்க நாளும் அரைஞ்சவா தானே? தன்னை நம்பி வாழ வந்த பொண்ணை விட்டுட்டு சாக துணிஞ்சது எவ்வளவு பெரிய தவறுன்னு தெரியாதா? இல்ல, அவ பேசுனதுதான் சமயம்னு பார்த்து எல்லா பழியையும் என் தங்கச்சி ஒருத்தி மேல மட்டும் சுமத்திட்டு தப்பிக்க பாக்குறா? வெங்கட்டின் கேள்விக்கு ஓர் நொடி பதில் சொல்ல திணறினாலும் குழலியை மன்னிக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் துளியும் இல்லை. நீ என்ன சொன்னாலும் சரி, செத்தாலும் சாவேனே தவிர இனி ஒரு காலம் அவளோட சேர்ந்து வாழணும்னு துளி எண்ணம் கூட நாக்கு வராது. வீணா பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம இடத்த காலி பண்ணு. நெஞ்சம் நெருப்பாக கொதிக்க எரிச்சலாக கடுகடுத்த ருத்ரங்கன் பட்டன மதன் கையில் இருந்த உணவு தட்டினை அதீத கோபத்தில் தட்டி விட்டிருக்க, அது சரியாக கதவருகில் கண்ணீரோடு நின்று அனைத்தையும் கேட்டுக் கொண்டிருந்த குழலியின் காலடியில் சிதறி விழுந்து அவளை திடுக்கிட வைத்தது. ருத்ரனின் உடல்நிலை கருதி எதுவும் பேசாமல் மௌனமாக நின்ற வெங்கட் அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு கட்டாயமாக குழலியை அழித்து கொண்டு அங்கிருந்து சென்று விட்டான். அத்தியாயம் 56. மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்த பிறகு காஷ்மீரில் ஏற்கனவே தயாராக மதன் பார்த்து வைத்திருந்த ஒரு அளவான சிறிய வீட்டினில் தற்காலிகமாக குடிபெயர்ந்தான் ருத்ரன். சிறிய கிச்சன், சிறிய ஹால், சிறிய படுக்கையறை என தாராளமாக ஒற்றை நபர் வசிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது அவ்வீடு. வந்ததும் அசதியாக படுத்து கண்களை மூடியவன் எப்போது உறக்கத்திற்கு சென்றானோ தன்னையும் மீறி ஆழ்ந்த நித்திரை. அந்த நித்திரையிலும் அவனது கையில் விழி கண்மணி எழிலாக கனவில் வந்து இம்சை செய்ய கசந்த புன்னகை இதழில் தோன்றி மறைந்தது. சமைக்க தேவையானவற்றை வாங்கி வந்த மதன் ஆடு, கோழி, மீன் என்று அவனுக்கு தெரிந்த அசைவ உணவினை சமைத்து முடித்து ருத்ரன் விழிப்பதற்காக காத்திருந்த சில நிமிடங்களில் இறுகிய முகத்தோடு வந்த ருத்ரன் தரையில் சம்மணமிட்டு அமர்ந்தான். சிறிது நேர நித்திரை கூட அவனுக்கு நிம்மதி அளிக்கவில்லை போலும். கனவிலும் அவனது உயிர்கொல்லி பிசாசை ஆட்சி செய்தால் எப்படி? கடுப்பாக முகம் கழுவி கொண்டு வந்து விட்டான். அண்ணையா, எல்லாமே உனக்கு பிடிச்ச ஐட்டமா ரெடி பண்ணியிருக்கேன். உனக்கே தெரியும், நான் செஞ்சது அவ்வளோ டேஸ்டாலாம் இருக்காது. ஆனா சாப்பிடுற மாதிரி இருக்கும். நல்லா சாப்பிடு, அப்பதான் பழைய மாதிரி உடம்பு நல்லா கிண்ணுன்னு தேரும். வாழை இலை விரித்து அசைவங்களை பரிமாற மறுப்பு சொல்லாமல் உணவில் கை வைத்து நன்கு பிசைந்து பெரிதாக ஒரு உருண்டை எடுத்து விழுங்கியவன் தொண்டைக்குழி அடைத்து சிவந்த கண்கள் கரித்து கொண்டு வந்தது. என்ன சென்னையா, காரம் அதிகம் போட்டுட்டேனா? பதட்டமாக தண்ணீரை அவன் முன்பு நீட்டிய மதனை கண்டு சிறு புன்னகை உதிர்த்த ருத்ரன் தண்ணீரை வாங்கி குடித்து தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டான். ஆந்திராக்காரனுக்கு காரம் பெருசாடா என்றான் மெல்லிய சிரிப்போடு. பொய்யாக சிரித்து பேசி நடிக்க தெரியாதவனுக்கு கூட காதல் நடிப்பை கற்றுக் கொடுத்து விடும் போலும். அப்புறம் ஏன் அன்னையா அவன் கண்ணு கலங்குது? தயக்கமாக அவன் முகம் பார்த்த மதன் 2 அடி பின் நகர்ந்து கொண்டான் முன்னெச்சரிக்கையாக. என்னடா பம்முற, அவ்வளோ பயமாடா என் மேல? நக்கலாக கேட்டவனுக்கு தெரியாதா அது பயம் அல்ல, அவன் மீதுள்ள அளவு கடந்த மரியாதையும் அன்பும் என்று. ருத்ரனின் நக்களை பொருள்படுத்தாது அவனது கூர்ந்த விழிகளில் பிரதிபலித்த வேதனையினை கவலையாக ஆழ ஏறிட்டான் மதன். என்னடா குறுகுறுன்னு பாக்குற? இதுக்காகத்தான் காலகாலத்துல கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றது? தன் உணர்வினை மறைக்க அவனுக்கு சம்பந்தமே இல்லாமல் கேலி பேசும் வார்த்தையினை ரசிக்க முடியாத மதன், என்ன அண்ணையா, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம ஏதேதோ பேசி சமாளிக்க பாக்குற என்றான் சோகமாக. அதில் மெல்ல சிரித்தவன், யானைக்கும் அடி சறுக்கும், நாக்கு என் விதிய சறுக்கி விட்டுருச்சேடா. அப்புறம் கண்ணு கலங்காம என்னடா செய்யும்? இந்நேரம் பொண்ணும் பையனும் என் ஜாடையில பிறந்து என் கையில தவிழ்ந்து இருக்குல்ல மதனு. 2 கைகளையும் முகத்திற்கு நேராக உயர்த்தி தன்னையும் மீறி நடுங்கும் உள்ளங்கையினை வெறுமையாக பார்த்து கேட்டவனின் குரல் முதல் முறையாக கரகரத்தது. உதிரமாகவே கலைந்து போன குழந்தையை எண்ணி ஆண் மனம் உள்ளுக்குள் மௌனமாக கதறி தவித்தது. அண்ணையா, இல்ல அது வதனாக்கு
மதன் நடந்தவற்றை சொல்ல வரும் முன்னே, பேசாத மதனே, நீனு யார பத்தியும் பேச விரும்பல. என்னோட ரத்தம் என்னை விட்டு பிரிஞ்சு போன துக்கம் மட்டும்தான் என் நெஞ்சு கவுதே தவிர வேற யாரோட நினப்பும் கவலையும் நாக்கு லேது. தனிமை பிறந்ததுல இருந்தே நாக்கு பழகிய ஒண்ணுதான். சொந்த பந்த உறவுகளை தேடி நேனு ஏங்கி இருந்தா ராணுவம் அப்படின்ற பெயரை கூட என் நாவால நான் உச்சரிச்சிருக்க மாட்டேன். பழியும் இழப்பும் இழக்க இழக்க வச்சு வாழ்க்கையை வெறுக்க வச்சது. 34 வருஷமா ராணுவத்துல இருந்தவரை ஒரே நேர்கோட்டுல தடுமாறாம பயணிச்ச மனசு பலவித ஏமாற்றங்களையும் இழப்புகளையும் சந்திச்சு மரத்தே போச்சு. இதையெல்லாம் மீறி காலம் போற வயசுல மனசு தடுமாறி காதல் வலையில விழுந்து அந்த காதலால எந்த ஒரு ஆம்பளையும் ஏற்க முடியாத பெருத்த அவமானத்தையும் துரோகத்தையும் அனுபவிச்சுட்டேன். இதுக்கு மேல முடிஞ்சு போன விஷயத்த பத்தி பேச ஒண்ணுமே இல்ல. மீறி பேசின முகத்திற்கு நேரே விரலை ஆட்டிய ருத்ரன் இருந்த கோபத்தில் ராட்சசன் போல உணவை கை நிறைய அள்ளி உண்டு முடித்து பக்கத்தில் இருந்த கிண்ணத்தில் கை கழுவியவன் மீண்டும் அறைக்கு சென்று கதவடைத்துக் கொண்டான். பட்டண கதவடைக்கும் சத்தத்தில் பெருமூச்சு விட்ட மதனுக்கு விட்ட மூச்சு தொண்டையோடு நின்றுவிடும் அளவிற்கு வாசலில் நின்றவளை கண்டு திகைத்து விழித்தான். ஐயோ ராமா, கன்னி பையனாவே என்ன பரலோகம் அனுப்ப முடிவு செஞ்சிட்டியா? ருத்ரனின் மூடிய அறை கதவையும் கண்ணீரோடு பரிதவிப்பாக கையை பிசைந்து நின்றவளையும் மாறி மாறி கண்டு எச்சில் விழுங்கியவன் அவசரமாக வெளியே வந்து கதவை சத்தம் வராமல் சாற்றிவிட்டு அண்ணன் தங்கை இருவரையும் ஒரு சேர முறைத்தான் மதன். இங்கேயும் அன்னையோட நிம்மதியை குலைக்க 2 பேரும் கிளம்பி வந்தாச்சா? உள்ளே சத்தம் கேட்டிடாமல் கேலியாக கேட்டதும், வாய் இருக்கேன்னு இஷ்டத்துக்கும் பேசாத மதன் என்று வெங்கட் எகிர, உங்க அளவுக்கு எல்லாம் அதிகம் பேசுறேன்னு என்ன நானே நம்புறேன் போலீஸே. நக்கலாக உரைத்தவன் பதட்டமாக பார்த்த காவேரியை கண்டு அமைதியாக நிற்க வெங்கட் பார்வையாலேயே அவனை பொசுக்காத உரைதான். ஏற்கனவே அவ மனசுடைஞ்சு பேசுனதெல்லாம் கேட்டு என் உயிரே போற மாதிரி இருக்கு. நீங்களும் சண்டை போட்டுக்காதில் பிளீஸ். இருவரையும் கண்டு கலங்கிய குழலி தன் அவனின் மனம் படும் வேதனைக்கு தாமே காரணமாக அமைந்து விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியில் ஜீவன் நடுங்கி துடித்தாள். குழலி, இந்த நேரத்துல நீ இங்கன வந்திருக்கிறது கொஞ்சமும் சரியில்லை. உன் வீட்டுக்காரர் உண்மையில கோபமா இருந்தா கூட சமாளிச்சு விடலாம். ஆனா இம்புட்டு வெறுப்பா பேசிட்டு போறத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. இந்த நிலையில எப்படி அவரோட உன்னை தனியா விட்டுட்டு போறது? பேசாம நீ எங்க கூடவே வந்துடு. அவரு கோபம் குறைஞ்சதும் வரலாம். ருத்ரனின் வெறுப்பு உமிழும் பேச்சினை கேட்டதும் காவேரிக்கு குழலியை எண்ணி படபடப்பு வந்து விட்டது. நேக்கு அதை நினைச்சு பயம் இல்லாம இல்ல நீ. அதுக்காக அவளுக்கு பயந்து ஒதுங்கி இருந்துட முடியுமா? அவ என்ன சொன்னாலும் சரி, எப்படியாவது அவ மனசை மாத்த முயற்சி பண்றேன். அதுக்கு நான் அவ கூடவே இருக்கணும். குழலியின் தீர்க்கத்தில் கணவன் முகம் பார்த்தாள் காவேரி. சரி தேனு, இதுக்கு மேற்பட்டு ஓ முடிவு. அதுக்காக நீயா ஓவரா கீழே இறங்கி கெஞ்சாத. 2-3 முறை பொறுமையா பேசிப்பாரு. அவன் ரொம்ப பண்ணா புறப்பட்டு வந்துட்டே இரு. அண்ணா உன்னை காலத்துக்கும் கண்கலங்காம பாத்துக்கிறேன். இத்தனை தூரம் கெஞ்சி போராடி அவனிடம் ஏற்று பேச்சுக்கள் வாங்கித்தான் இத்தகைய வாழ்க்கையை தன் தங்கை வாழ வேண்டுமா? அதற்கு பதில் தன்னோடு தன் தங்கையாகவே இருந்தாலே குழலி நிம்மதியாக இருப்பாளே என்று அவள் மீதுள்ள பாசத்தில் அண்ணனவன் அற்ப எண்ணங்கள் உழல மனைவியின் முறைப்பில் அசட்டையாக மீசையை முறுக்கி கொண்டான். இது ஒன்னும் குறைச்ச இல்ல. நீ பக்குவமா பேசி அவளுக்கு ஆறுதல் சொல்லலனாலும் பரவாயில்ல மச்சான். இந்த திமிரா பேசி அவளை செல்லம் கொடுத்து கெடுக்கிறத முதல்ல நிறுத்திட்டு கம்முன்னு நில்லு என்று நரநரத்த காவேரி, பார்த்து சூதனமா நடந்துக்கோ குழலி. அவ ஏதாவது பேசினா கொஞ்ச நாளைக்கு வாயை அடக்கி வச்சுக்கோ. கூட கூட எதையாவது பேசி பிரச்சனையை வளர்த்து விட்டுடாத. முடிஞ்ச அளவுக்கு உன்னோட அன்பையும் காதலையும் அவைகளுக்கு புரிய வையே. மத்ததெல்லாம் போக போக சரியாயிடும். வயதில் சிறியவளாக இருந்தாலும் அறிவிலும் பக்குவத்திலும் சிறந்தவளாக அழகாக தங்கைக்கு எடுத்து சொல்லி அவளை கணவனோடு மங்களமாக வாழ வேண்டும் என நினைக்கும் மனைவியின் தூய்மையான அக்கறையில் மெய் மறந்து அவளை ரசித்திருக்க மதன் மென் சிரிப்பு சிரித்து கொண்டான். நமக்கும் இது போல ஒரு மனைவி, குடும்பம்னு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்குமா? மனதில் கேட்டு கொண்டவனுக்கு சிறிது காலமாகத்தான் இத்தகைய ஆசை எல்லாம் அலை அலையாய் அடித்துக் கொள்கிறது. ஆனா அவனுக்கு நான் எப்படி சொல்ல, இந்த கதையில அவனுக்கு ஹீரோயின் லேதுன்னு. கல்வனே கள்ளும் தேனடா டைட்டில் எப்படி இருக்கு? நம்ம மதனும் ஒரு ரொமான்டிக் ஹீரோவா விரைவில் கலக்க வரான். காத்திருந்து படிங்க டியர்ஸ். காவேரி சொன்ன அனைத்திற்கும் மண்டையை ஆட்டிக்கொண்ட குழலி தயக்கமாக வீட்டிற்குள் செல்ல போனவள் அப்படியே திரும்பி விட்டாள். என்னாச்சு தேனு?
தங்கையை புரியாமல் பார்த்தான் வெங்கட். அண்ணா, இன்னைக்கு உள்ள போகவே பயமா இருக்கு. ஏதோ சிங்கத்து குகையில கால் எடுத்து வைக்கிற ஃபீல். நீயும் அண்ணியும் கூட வாங்கோலேன். தனியாக சிக்கினால் கண்டிப்பாக அவன் கோபத்தால் பஸ்மமாக்கி வீட்டை விட்டு துரத்தி அடிப்பான் என்று உறுதியாக உணர்ந்தவளாய் இருவரையும் துணைக்கு அழைத்தாள் குழலி. பாவமாக முகத்தை வைத்து படபடப்பாக கெஞ்சும் தங்கையை தனியே விட்டு செல்ல மனமின்றி மனைவியை அழைத்து கொண்டு வெங்கட்டும் உள்ளே வந்தான். மூவரும் உள்ளே சென்றதும் வெளியே நின்ற மதனுக்குத்தான் ருத்ராங்கனை எண்ணி பயப்பந்து உருண்டோடியது. அண்ணா, அவ வந்து என்ன ஏதாச்சும் சொன்னா அமைதியா இருந்துடு. பதிலுக்கு நீ கோவப்படாத, சரியா? கிசுகிசு குரலில் சத்தம் வராமல் வெங்கட்டிற்கு சொல்ல அவளை ஒரு மார்க்கமாக பார்த்து குழலி சொன்னதற்கு எல்லாம் தலையாட்டி வைத்தான். மதியம் உள்ளே சென்றவன் கண்களை விட்டத்தை வெறிக்க விட்டு மனதில் குடிகொண்ட வெறுமையோடு படுத்திருந்த ருத்ரன் மனதில் ஏதேதோ எண்ணங்கள் உழல எதற்கும் பிடிகொடுக்காமல் தள்ளாடி தவித்தது. கட்டு தேகம் என்றாலும் சிறிது நாட்களாக அசைக்காது ஒரே இடத்தில் நினைவின்றி படுத்திருந்த தாக்கம் நீங்காமல் கை கால்கள் உடல் முழுவதும் தெம்பின்றி தோய்ந்திருக்க காஷ்மீர் குளிர் வேறு நோவு கொண்ட கட்டு தேகத்தை நடுங்க வைத்தது. சூடா கடுங்காப்பி குடிச்சா இந்த குளிருக்கு நல்லா இருக்குமே. தனக்குள் சொன்னபடி மெல்ல எழுந்த ருத்ரன் ஸ்வெட்டரை மாட்டிக்கொண்டு வெளியே வந்தவன் முகம் கடுமையில் சிவந்து துடித்தது. மதனே! வீடே அதிர கத்தியதில் வீட்டின் மேற்கூரையில் படிந்திருந்த பனிக்கட்டிகள் யாவும் தட தடவென உருண்டு நாலாபுறமும் விழுந்ததை தவிர மதன் வந்த பாடில்லை. எப்போதோ அங்கிருந்து எஸ் ஆகி இருந்தான். மாம்ஸ், உன் ஆளு நாங்க வந்ததோ சூடா வெஜ்ஜு சூப்பு வாங்கி கொடுத்து உபசரிச்சுட்டு அவசரமா புறப்பட்டு போயாச்சு என்று வெங்கட் நக்கலாக சொல்ல காவேரி கணவனை முறைத்தாள். டேய், யார் நீ? வீடு திறந்திருந்தா கண்டத்தையும் கூட்டிட்டு உள்ள நுழைஞ்சிடுவியா? தப்பி தவறி கூட குழலியின் பக்கம் பார்வையை திருப்பாமல் ஆங்காரமாக உரிமைய கணவனின் கோபத்தை கண்டு மிரண்டு விழித்தாள் தேன் குழலி. பூட்டி இருந்த எங்க வீட்டுக்குள்ள ஜன்னல் வழியா குதிக்கும் போது நீங்க அதை யோசிக்கலையே மாம்ஸ்? அன்னைக்கு தேனா இனிச்சவ இன்னைக்கு பாவக்காயா கசக்க வேண்டியது அவளோட தலை எழுத்து. அதான் இப்போ கண்டவளா உங்க கண்ணுக்கு தெரியுறா? விரக்தியாக சொன்னவனை ஆழ நோக்கிய ருத்ரன், இந்த சென்டிமெண்ட் டிராமா எல்லாம் எங்கிட்ட வேண்டாம். கொள்ளைகாரனுக்கு பாவம் பரிதாபம் எல்லாம் தெரியாது. ஒழுங்கா இடத்த காலி பண்ணுங்க என்று தாடை இறுக கத்தியவன் காலில் பொத்தென விழுந்து விட்டாள் குழலி. பிளீஸ்னா, என்ன மன்னிச்சிடுங்கோ. உங்களை தப்பா புரிஞ்சுண்டு நிறைய முட்டாள்தனம் பண்ணிட்டேன். அதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்புன்னு காலம் கடந்து புரிஞ்சு நிறைய துன்பங்களை நீங்க இல்லாம அனுபவிச்சுட்டேன். இனிமேல் உங்களை பிரிஞ்சு வாழ்ற சக்தி எனக்கு இல்லனா. மீறி உங்களை பிரியற நிலை வந்தா நான் செத்தே போயிடுவேன். அவனது கால்களை கட்டி கொண்டு கதறி அழுத பாவையின் மீது பரிதாபம் தோன்றவில்லை. மாறாக தன்னை பழி வாங்குவதற்காக உலகை காணாத தன் சிசுவை வயிற்றிலேயே அழித்து கொன்ற கொடூரக்காரியாகவே அவன் கண்களுக்கு தெரிந்தான். அவள் கண்ணீர் துளிகள் அவன் கால்களை நனைக்க நனைக்க ருத்ரனின் கோபம் எல்லை கடந்தது. கொத்தாக அவள் தலைமுடியினை பற்றியவன் அவள் கெஞ்சி கதறுவதை எல்லாம் பொருள்படுத்தாமல் தர தரவென இழுத்து சென்று வெளியே தள்ளி இருக்க அவனை தடுக்க பின்னாலே பதறி வந்தவர்களையும் வெளியே தள்ளி கதவை அடைத்திருந்தான். அத்தியாயம் 57. ருத்ரனின் செயலில் அனைவருமே ஸ்தம்பித்து போக வெங்கட்டின் கோபம் உச்சி தொட்டது. இதுக்காகத்தான் சொன்னேன், கொஞ்ச நாள் போனதும் எதுவா இருந்தாலும் நிதானமா யோசிக்கலான்னு. கேட்டாளா இவ? இப்படி எல்லாம் இவ வாழ்க்கை நாசமா போகும்னு தெரிஞ்சிருந்தா ஆந்திரா பக்கமே வந்திருக்க மாட்டேன். எல்லாம் ஏன் தப்புதான் என்று தலையில் அடித்து கொண்டு வேக மூச்சு எடுத்தவனுக்கு விட்டால் ருத்ரனை உண்டு இல்லை என்று ஆக்கிவிடும் கோபம்தான். ஆனாலும் ஒரு ஆண் மகனாக யோசித்தவன் மனம் இதைவிட அதிகமான அளவுக்கு தன் தங்கையால் அவன் மானபங்கப்படுத்தப்பட்டு இருக்கிறான் என்று நினைக்கும் போது நிதானமாக கண்மூடி திறந்தான். இருந்தாலும் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு கதறிய தங்கையை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளிவிட்டதெல்லாம் மிகவும் மோசமான செயல் என நினைத்தவன் சில கணங்கள் அமைதியாக அவளை பார்த்தான். அழாத குழலி, இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதானே இங்க வந்தது. ஒரு அழுதா எப்படி? இந்த அளவுக்கு அவைய கோவப்படுறத பார்த்தா பழசு எதுவுமே மறக்காம உள்ளுக்குள்ளேயே வச்சு புழுங்கிட்டு இருக்காவன்னு தோணுது. முக்கியமா குழந்தை பறிபோன துக்கம்தான் அவைய கோபத்துக்கு முழு காரணமா இருக்கு. அதுவும் இல்லாம அவைகளுக்கு நினைவு திரும்பி 2-3 நாள் தானே ஆகுது. நமக்கு வருஷம் கடந்த விஷயம்
அவைகளுக்கு இப்பதான் நடந்து முடிஞ்ச மனநிலையில இருக்கும். நீ கவலைப்படாத குழலி. உன்னை விட்டா அவைகளுக்கு வேற யாரு இருக்காவ சொல்லு. சீக்கிரமா உன்னை மன்னிச்சு ஏத்துப்பாவ. காவேரி என்ன தைரியம் சொல்லியும் குழலியின் புத்தியில் ஏறவே இல்லை. தன்னை அணுவணுவாக நேசித்த ஒருவனை இப்படி அதீத வெறுப்பை கக்கும் அளவிற்கு கொண்டு வந்து நிறுத்திய தன் நிலையை நொந்தவள் அவன் தள்ளிவிட்ட இடத்திலேயே கண்ணீரோடு அமர்ந்திருந்தாள். தேனு, எழுந்து வா, ஆத்துக்கு போலாம். வெங்கட் அவள் கரம் பற்றிய அவன் கரத்தை பிரித்து விட்டவளை புருவம் உயர கண்டான். இந்த பணியில உறைஞ்சு செத்தாலும் பரவாயில்ல, என்ன அவ மன்னிச்சு ஏத்துக்காம நான் இந்த இடத்தை விட்டு எழமாட்டேன் அண்ணா. தீர்க்கமாக சொன்ன குழலியை கண்டு இம்முறை கோபம் கொண்டது வெங்கட்டின் முறையானது. அப்படியே ஓங்கி அடிச்சேன்னா இந்த முறை நீ கோமால படுத்துடுவ. என்னடி கொஞ்சம் உன் இஷ்டத்துக்கு வளைஞ்சு கொடுத்தா ஓவரா பண்ணிட்டு திரியற? சாகவா இத்தனை வருஷமா உன்னை சீராட்டி வளர்த்தோம். உன் புருஷன் உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சதால மட்டும்தான் நோக்கு வேற கல்யாணம் பண்ணாம இருந்ததுக்கே காரணம். இல்லன்னு வெயி, என்ன ஆனாலும் சரின்னு எப்பவோ நோக்கும் என் ஃப்ரெண்டு ஜெய்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். இவ்வளவு தூரம் வந்தாச்சு. செஞ்ச தப்புக்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாச்சு. அவன் மனசு இறங்கி வந்தா வாழு, இல்லையா கடைசி வரை நேக்கு தங்கச்சியாவே இருந்துடு. அதை விட்டு இந்த பிடிவாதம் பிடிச்சுட்டு இருந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, தொலைச்சிடு உன்னை. எதற்கெடுத்தாலும் சாகிறேன் என்றால் சிறு வயதில் இருந்தே பாசம் கொட்டி வளர்த்தவன் மனம் துடித்து போகாதா? ஆக்ரோஷமாக கை ஓங்கி மிரட்டிய தமையனை வெம்பலுடன் குழலி பார்க்க, மச்சான் கோவப்படாத, அமைதியாரு, கணவனை சமாதானம் செய்தாள் காவேரி. நம்ம கூட இப்ப அவ வரப்போறாளா இல்லையா? கேளு காவேரி. குழலியின் அமைதி வெறி ஏத்தியது அவனை. இரு மச்சான், நான் கேட்டுட்டு சொல்றேன் இரு என்று அவசரமாக சொன்ன காவேரி, சொல்லு பிள்ளை, எங்க கூட வராதானே? நேரம் செல்ல செல்ல சூழ்நிலையின் விபரீதம் உணர்ந்து பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க எண்ணிய அப்பாவி மங்கைதான் அண்ணன் தங்கை இருவர்களுக்கு இடையே மாட்டிக்கொண்டு அல்லோல் பட்டாள். வர அண்ணி. வேறு வழி இல்லாமல் சம்மதம் சொன்னவள் முட்டி கொண்டு வந்த அழுகையை இதழ் கடித்து அடக்க முயல கோபம் அடங்காமல் முன்னால் நடந்த வெங்கட்டை இரு பெண்களும் பின்தொடர்ந்தனர். இங்கோ பூட்டிய கதவின் மீது சாய்ந்து நின்ற ருத்ரங்கனின் கழுத்து நரம்புகள் யாவும் புடைத்து நடுங்கியது. தன் அவளின் மீதுள்ள அதீத கோபத்தில் கொஞ்ச நஞ்ச வார்த்தையா பேசி அவனை நோகடித்தாள். சரி போ என சாதாரணமாக மன்னித்து அவளை நெஞ்சில் அணைத்து கொஞ்ச கொடிய வார்த்தைகளை நெருப்பு கங்களாக வாரி இறைத்ததை கூட மன்னித்து விடலாம். ஆனால் தன்னோடு வாழ்ந்த வாழ்க்கையே பொய் என்று நினைக்கும் போது அவள் இருக்கும் இடத்திலிருந்து வரும் சுவாச காற்றினை சுவாசிக்க கூட ஒப்பவில்லையே மனம். அன்று அவள் பேசிய வார்த்தைகள் யாவும் திரும்ப திரும்ப அவன் செவிதனில் ஒலித்துக் கொண்டே இருக்க, ஆ என்ற உருமலோடு வெறிபிடித்த மிருகம் போல வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் தூக்கி போட்டு உடைத்தான். நினைவு திரும்பி கண் விழித்தவன் மனம் படபடத்து வேகமாக கேலண்டரையும் நாளையும் கண்டு இந்நேரம் தனக்கு குழந்தை பிறந்திருக்குமோ என்று முழு மனதாக நம்பி எப்போது சென்று அதன் முகத்தை பார்ப்போம் என ஆசையோடு ஆவலாக காத்திருந்தது. ஆனால் யதார்த்தமாக பேச்சு கொடுத்த மதன் வாயால் தன் சிசு எப்போதோ சிதைந்து விட்டது என்று அறிந்ததிலிருந்து துடித்து விட்டான் மனதளவில். குழந்தை பிறந்திருந்தால் இந்நேரம் அதன் பொக்கை வாய் திறந்து குண்டு கண்கள் வெறிய அழகாக சிரித்து குட்டி கால்கள் உதைத்து குப்புறப்படுத்து தலை தூக்கி வேக நீச்சலுடன் தன்னை பார்த்திருக்குமே. நாட்டின் காவலுக்காக கத்தி துப்பாக்கி பிடித்த பாவத்திற்கா ஒரு பாவமும் அறியாத தன் சிசுவின் உயிர் பறித்தான் படைத்தவன். அதுவும் உற்றவளே அதற்கு காரணம் என்பதை நினைக்க நினைக்க கட்டுக்கடங்கா கோபம் தலைக்கு ஏறியது. தான் அவளிடம் உண்மையை மறைத்து செய்யவிருந்த காரியமும் ஒரு வகையில் மிகப்பெரிய தவறுதான். அதற்காக அவள் செய்த காரியம் பெரிதல்லவா? இனி என்ன நடந்தாலும் அவளோடு வாழ்வது தன் ஆண்மைக்குத்தான் அவமானம், அருவருப்பு என்று எண்ணிவிட்டானோ என்னவோ. குழலியின் எண்ணங்கள் அத்தனையையும் புறம் தள்ளினான். பழைய ருத்ரங்கனாக எதை பற்றியும் கவலை இல்லாது மீண்டும் மனதை இரும்பாக திடப்படுத்திக் கொண்டவன் தன் வேலையில் கவனம் செலுத்தவும் தொடங்கிவிட்டான். சும்மாவே ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் இலகுவாய் உலாவரும் இடம்தான். அல்வா துண்டையே கையில் கொடுத்துவிட்டு உண்ணாமல் வேடிக்கை பார் என்றால் ருத்ரன் கேட்கும் ரகமா? ஒவ்வொரு நாளும் குருதி வெள்ளத்தில்தான் குளித்து எழுவான். இப்போது கூட ஜம்மு காஷ்மீர் அக்னூர் பகுதியில் பயங்கரவாதிகள் ராணுவ வாகனம் மீது குறிவைத்து தாக்குதல் நடத்தி துப்பாக்கி சூடு நடத்தினர். அதில் 4 வீரர்கள் உயிரிழந்த நிலையில் 2 வீரர்கள் படுகாயம் அடைந்த சோகம் நடந்தேறியதை தொடர்ந்து அடுத்தடுத்த தாக்குதலும் நடைபெற்றது. அதில் பயங்கரவாதி ஒருவன் ராணுவ வீரர்களால் சுடப்பட்ட செய்தியை தொடர்ந்து
அடுத்த 2 பயங்கரவாதியை ராணுவ படையினர் சுட்டு தள்ளிய நிகழ்வும் நடந்துள்ளது. நாளும் ஒரு மேனி உயிரை கையில் பிடித்துக் கொண்டு நாட்டிற்காக போராடி உயிர் தியாகம் செய்யும் வீரர்களை மனதில் எண்ணி மெச்சிய ருத்ரன் துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு காட்டிற்குள் தப்பி சென்ற பயங்கரவாதிகளை ரகசியமாக தூக்கிவிட்டான். அண்ணையா என்று தயக்கமாக அவன் முன்னால் வந்து நின்ற மதனை மதுவை வாயில் சரித்தபடி முறைப்பாக நிமிர்ந்து பார்த்தான். அன்று குழலியை உள்ளே விட்டு உபசரிப்பு செய்ததில் இருந்தே மதனை கண்டால் முறைப்பாகத்தான் திரிகிறான். இதற்காக அவன் பலமுறை மன்னிப்பு கேட்டும் ருத்ரனிடத்தில் மன்னிப்பு இல்லை. மாறாக திட்டும் கொட்டும் தான் பலமாக விழும். ஒரு ஸ்லீப்பர் செல்ல பிடிக்க போனதுல நம்ம சுதர்ஷனுக்கு வலது பக்க நெஞ்சில குண்டடி பட்டுடுச்சு. டாக்டர் உடனே ஆபரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க. அதான் செலவுக்கு பணம் வாங்கிட்டு போக வந்த அண்ணையா என்று தயக்கமாக சொல்ல கட்டுக்கட்டாய் பணக்கட்டுகள் அவன் கையில் வந்து விழுந்தது. அண்ணையா, இவ்ளோ பணம் தேவையில்லை, ஒரு 4 லட்சம் மட்டும் எடுத்துக்கிறேன் என்றவன் தேவையான பணத்தை மட்டும் எடுக்க போக, அது எல்லாமே உனக்குதான் மதனு, கழுத வயசாகுது, இன்னும் சின்ன பையன் மாதிரி எல்லாத்துக்கும் என் கையை எதிர்பார்த்துட்டு இருப்பியா, அசிங்கமா என்று கடுப்பாக கேட்ட ருத்ரனை மென்னகையோடு பார்த்தான் மதன். இதுல என்ன தப்பு இருக்கு அண்ணையா? நாக்கு ஒரு அம்மாவோ அப்பாவோ இருந்தா அவங்க கிட்ட போய் என் தேவைக்கு நிக்க மாட்டேனா? ஒரு காலத்துல ஆசானா தெரிஞ்ச நீ இப்போ நாக்கு எல்லா உருவமா இருக்க. அப்படி இருக்க உங்ககிட்ட கேக்குறதால நாக்கு எந்த அசிங்கமும் இல்ல அண்ணையா. வெட்டு 1 துண்டு 2ஆக ருத்ரன் தனக்கு யார் என்பதை உருக்கமாக சொன்னவனை கண்டு அவனுக்கும் பெருமிதமாக இதயம் கனிந்து இதழ் வெறிந்தது. எல்லா பயனும் இப்படித்தான். வரும் பணத்தை பங்கு பிரித்து கொடுத்தால் தேவைக்கு வாங்கி கொண்டு மீதியை அவனிடமே வம்பாக கொடுத்து சென்று விடுவர். ருத்ரனும் அதட்டி பார்த்து விட்டான். துப்பாக்கி சூடும் நடத்தி பார்த்து விட்டான். குடும்பம் குட்டிகள் இருக்கும் சிலரை தவிர எவனும் வசியவில்லை. முக்கியமாக மதன். அவர்கள் பணத்தை எல்லாம் ஆடம்பர செலவு செய்யாமல் பத்திரமாக எடுத்து வைப்பவன். தன்னிடம் இருக்கும் வீரர்களுக்கு இது மாதிரி உயிருக்கு ஆபத்து வரும் வேளையில் கணக்கு பார்க்காமல் செலவு செய்து விடுவான். ஏற்கனவே பல இழப்புகளை எதிர்கொண்டவன் இனியும் தன் வீரர்களை காக்க பணம் ஒரு தடையாக இருந்துவிடக் கூடாது என்றுதான் செய்யும் சம்பவத்திற்கு பணம் பெறுவதும் கூட. அன்றும் சம்பவம் முடித்துவிட்டு வரும் வழியில் டீ கடையை பார்த்தவன் குளிருக்கு ஏதுவாக டீ குடிக்க தோன்றவே ஜீப்பை நிறுத்திய ருத்ரன் சீட்டில் இருந்து எகிரி குதித்து சென்று பாய் ஒரு சாய் என்றவன் அங்குள்ள பெஞ்சில் அமர்ந்து செய்தித்தாளை புரட்டி கொண்டிருந்தான். முன்பு போல மீண்டும் கட்டுடல் காளையாக உடல் தேறி இருந்ததில் உடற்பயிற்சிகள் மேற்கொண்டு அந்த பழைய தெம்புகள் கூடி வயது 40 தொட்டும் வசீகரம் குறையாமல் திடகாத்திரமாக இருந்தான் ருத்ரங்கன். என்ன ஒன்று, கழுத்து வரை இருந்த தலைமுடிதான் ஆங்காங்கே நரையோடு காணப்பட்டது. ஆனாலும் அது கூட அவனுக்கு அம்சமாகவே காட்சியளித்தது. காணும் இடமெங்கும் வெள்ளை கம்பளி போர்த்தினார் போல பனி படர்ந்து கண்ணுக்கும் உடலுக்கும் மிகவும் குளுமை சேர்க்கும் விதமாக ரம்யமாக காணப்பட்ட இடத்தை பார்த்தபடியே டீயை அருந்தியவன் பக்கத்தில் சலசலக்கும் உரசலில் ஸ்லோ மோஷனில் தலையை திருப்பி பார்த்த ருத்ரனின் கண்கள் தீ பிழம்பாய் மாறியதை தொடர்ந்து சட்டென எழுந்து கொண்டவன் கரத்தை அழுத்தமாக பற்றி கொண்டாள் அவன் பத்தினி. ஏனா போகாதில் பிளீஸ். பாவமாக கெஞ்சிய அவள் கண்களை பார்க்க முடியவில்லை அவனால். எப்படியோ கரத்தை அவள் மென் கரத்தில் இருந்து உருவி கொண்டவன் முன்னால் அடி எடுத்து வைக்க பாய்ந்து வந்து அவன் பின்னிருந்து இறுக்கி அணைத்து கொண்டவளின் ஸ்பரிசத்திலும் சூடான கண்ணீர் துளியிலும் தன்னை எறியாமல் இறுக்கமாக கண்மூடி நின்று விட்டான் ருத்ரங்கன். அத்தியாயம் 58. குழலியின் திடீர் அணைப்பில் கால்கள் அசைய மறுக்க சிலையாக உறைந்து நின்றவன் உடனே சுதாரித்து தன்னை கட்டி கொண்டிருந்தவளை உதறி தள்ளியதில் வீங்கிய 2 விழிகள் சிவந்த நிலையில் கண்ணீர் தேங்க வேதனையாக கண்டாள் அவனை. குழலியின் கண்களே சொன்னது அவள் உறக்கத்தை தொலைத்து மாதங்கள் கடந்து விட்டது என்று. இங்க வந்த நாள்ல இருந்தே நீங்க எப்போ வெளியில வருவீள், உங்க முகத்தை பார்க்கலான்னு ஆவலா ஏங்கி உங்க மனச மாத்தி திரும்ப உங்களோட சேர்ந்து சந்தோஷமா வாழத்தான் பனிலையும் காத்துலையும் எலும்பு காத்த கிளியா தவம் இருக்கேன். ஆனா நீங்க என்ன கொஞ்சமும் கண்டுக்காம போறேளே, உங்க மனசுக்கு நியாயமா படுறதா? நான் தழுதழுக்க கேட்ட கேள்விக்கு பதில் ஏதும் சொல்லாமல் அவ்விடம் விட்டு நகர போக என் முகத்தை கூட பார்க்க பிடிக்காத அளவுக்கு உங்களுக்கு நான் வெறுத்து போயிட்டேன் இல்ல என்று விரக்தியாக கேட்டவளை ஏறெடுத்தும் பாராது அவன் முன்னால் நடக்க, போங்கோ, என்னாலும் இதுக்கு மேல போராட முடியாது.
செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டும் கிடைக்காத கொடுமை இருக்கே. அதை விட பெரிய தண்டனை இந்த லோகத்துல வேற எதுவுமே இல்ல. அதையெல்லாம் அனுபவப்பட்டாதான் உணர முடியும். ஒவ்வொரு முறையும் உங்க பின்னாடியே வந்து நடந்ததை சொல்லி நாய்க்குட்டி போல கெஞ்சுறேன், கதறேன். ஆனா சின்ன பார்வை கூட பார்க்காம விலைக்கு தள்ளிட்டு போகும் போதெல்லாம் நான் எப்படி துடிச்சு போறேன்னு தெரியுமா? இப்படி என்ன மனசளவுல துண்டு துண்டாக்கி சதைச்சு சாகடிக்கிறதுக்கு என்னையும் ஒரு தீவிரவாதியா நினைச்சு ஒரேடியா சுட்டு கொன்னுடுங்கோ. பனி படர்ந்த தரையில் கால்கள் தடுமாற நின்று முகத்தை மூடி தேம்பி அழும் அவள் அழுகை ஆண் நெஞ்சை தீயாய் சுட்டது. ஐயோ மேடம், என்ன நீங்க கேவலம் இந்த அனாதை பாய்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு கையேந்தி நிக்கிறீங்க? உங்களுக்கு தான் பெரிய குடும்பம் இருக்கே. கடைசி வர கண்கலங்காம வச்சு தாங்க உங்க அண்ணன் இருக்கான், புதுசா அண்ணி வந்திருக்கா. இவங்களை எல்லாம் தாண்டியா இந்த அனாதை பெருசா போயிட்டா? போங்க மேடம், உங்க குடும்பத்தோட போய் சந்தோஷமா வாழுங்க. என் தன்மானம் அடிபட்டு என் ரத்த உறவே அழிஞ்சு போன பிறகு இந்த அனாதைக்கு யாரோட தயவும் வேண்டாம், எந்த ஒரு பொய்யான உறவும் வேண்டாம். கூறிய கண்களில் வந்து போன கலவையாக உணர்வுகளை மறைக்க முயன்று தோற்று இரும்பு குரல் கரகரக்க தீர்க்கமாக சொன்னவனை கண்டு நெஞ்சம் விம்மி தொழித்து இதயத்தில் பெருத்த வலியோடு வாய்ப்பொத்தி அழுதிருந்தாள் குழலி. எதிர்காலத்துல எந்த சந்தோஷம் நமக்கு நிலைச்சு இருக்கணும்னு நினைச்சு வலிக்குன்னு தெரிஞ்சே உங்களை கண்டபடி பேசி பிரிஞ்சு போனேனோ அந்த சந்தோஷம் துளி அளவு கூட நேக்கு நீட்டிக்கல. டிவி நியூஸ்ல நீங்க பாம்பு வெடிச்சு தூக்கி எறியப்பட்டதை பார்த்ததும் தாங்க முடியாத அதிர்ச்சியில என்ன அறியாம கீழே விழுந்து கரு களைஞ்சு போச்சே தவிர சத்தியமா நீங்க நினைக்கிற மாதிரி உங்களை பழி வாங்க என் குழந்தைய நான் கொல்லல. அப்படி ஒரு பாவத்தை செய்யற அளவுக்கு நான் பாவி இல்லனா. செஞ்ச தவறுகளை ஒத்துண்டு அதுக்காக பல முறைக்கு மேல மன்னிப்பு கேட்டுட்டேன். எனக்கு தெரியும் என்னால நீங்க பட்ட அவமானமும் வேதனையும் தான் என்ன மன்னிக்க விடாம உங்களை தடுக்கிறது. இருந்தாலும் உங்க மேல நான் எவ்வளவு அன்பும் காதலும் வச்சுட்டு இருக்கேன்னு புரிய வைக்க நினைச்சேன். ஆனா அது எதுவுமே உங்க மனச கரைக்கல. அந்த அளவுக்கு என் மேல உள்ள காதல் செத்து வெறுப்பானவளா மாறி இருக்கேன். இந்த நிலையை நானா ஏற்படுத்திக்கிட்டது. மீண்டும் மீண்டும் உங்க முன்னாடி வந்து நின்னு ஒவ்வொரு முறையும் உங்க வெறுப்பையும் கோபத்தையும் தாங்கிக்கிற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லைன்னா. அதனால நான் போயிடுறேன். இனிமே உங்க கண்ணு முன்னாடி வரவே மாட்டேன். கடைசியாக அவனது இறுகிய திருமுகத்தை கண்ணீர் ததும்பும் விழிகளில் நிரப்பிக் கொண்டவள் உதடு துடிக்கும் அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் புறங்கையால் கண்ணீரை துடைத்தபடியே ஓடியவளது முதுகை உணர்ச்சி துடைத்த பார்வையால் வெறித்து நின்றான் ருத்ரங்கன். சொல்ல சொல்ல கேட்காம உறைஞ்சு போற பனி மழையில வெளியே போயிட்டு வரைய குழலி, அதுவும் சொட்டர் கூட போடாம. ஏற்கனவே பல நாளா காய்ச்சல படுத்திருக்க. மேலும் ஏதாவதுன்னா அத்தைக்கும் மாமாவுக்கும் உங்க அண்ணாவுக்கும் நான் என்ன பதில் சொல்றது என்றபடி குடுகுடுவென ஓடி சென்று ஒரு ஸ்வெட்டரை எடுத்து வந்து அவள் மேல் மாட்டி விட்டு கரத்தை பற்றி பரபரவென தேய்த்து விட்ட காவேரிக்கு தெரியாதா அவள் எங்கே செல்வாள் என்று? ஆரம்பத்தில் அவளும் வெங்கட்டும் குழலியின் பாதுகாப்பிற்கு அவள் பின்னே சென்றும் ருத்ரனின் உறுதி அனைவரையும் அசைத்து பார்த்தது. கேட்டதற்கு மேல் விடுமுறை எடுத்துக்கொண்டு காவல் நிலையம் செல்லாமல் காஷ்மீரில் தங்கையோடு இருந்தவனுக்கு ஏகப்பட்ட அழைப்பு மேலிடத்தில் இருந்து. குழலியை அழைத்தால் கணவன் தன்னை ஏற்காமல் வரமாட்டேன் என பிடிவாதம் செய்ய வேறு வழியின்றி மனைவியை அவளோடு துணைக்கு தங்க வைத்து மனமே இல்லாமல் அவன் மட்டும் ஆந்திரா திரும்பினான். போகும் முன்பு ருத்ரனை சந்தித்து பேசவும் மறக்கவில்லை. வெங்கட்டை பார்த்ததும் நைசாக தலைமறைவாகி விட்டான் மதன். ஒரு முறை உள்ளே விட்டதற்கே இப்போது வரை ருத்ரன் அவனை வைத்து செய்கிறான். மீண்டும் மீண்டும் மாட்டினால் அம்புடுத்தான் என்று உஷாராகி விட்டான். அவனை கண்டதும் கூர் விழிகள் இரண்டும் இடுங்கினதே தவிர குழலையை பார்த்து கோபம் கொள்வதைப் போல ஆத்திரப்படவில்லை ருத்ரன். இராணுவர் மற்றும் காவலர்களை மதிப்பவன். நேர்மையான அதிகாரிகளை காரணமின்றி தரைக்குறைவாக நடத்த மாட்டான். ஸ்டேஷன்ல இருந்து நிறைய கெடுபிடி. நான் உடனே போயாகணும். உங்க ஆத்துக்காரி கூட என் ஆத்துக்காரிய துணைக்கு விட்டுட்டு போறேன். நீங்க தான் பாதுகாப்பா பாத்துக்கணும். ஏன்னா உங்க 2 பேர் பிரச்சனையாலதான் நான் என் ஆத்துக்காரிய இங்க தனியா விட்டுட்டு போறேன். அதனால உங்க ஆத்துக்காரிக்கு பாதுகாப்பு தரையலோ இல்லையோ ஏன் ஆத்துக்காரிக்கு பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும் என்று விரைப்பாக சொன்ன வெங்கட் ருத்ரன் வாய் திறப்பதற்குள் விறுவிறுவென நடையை கட்டிவிட்டான். எப்படியோ பொறுப்பை அவன் கையில் ஒப்படைத்தாயிற்று. இனிமேல் அவன் பாடு என்ற திருப்தியில் லேசான புன்னகை தோன்றி மறைந்தது. ஆரம்பத்தில் காவேரியை அவன் வீட்டில் பாதுகாத்த போது கூட
அவள் அங்கு இருப்பது பிடிக்காமல் துரத்தி விட்டதல்ல. ராணுவ புத்தி முதலில் அவளை நம்பாமல் வெடிகுண்டு எதுவும் வைத்திருக்கிறாளோ என்று சோதனை செய்தவன் பிறகு மதனின் பார்வையில் மாற்றம் உள்ளதை அறிந்தும் அவளது அப்பாவியான முகமும் சற்றே அவனை சாந்திப்படுத்தியது. காவேரி வேறு ஒருவனை காதலிக்கிறாள் என்று அறியும் வரை, அதுவும் அவள் காதலிப்பது வெங்கட் என தெரிய வந்த பிறகு மதனின் மனம் எவ்விதத்திலும் கலங்கி வருந்திவிடக் கூடாது என்ற எண்ணத்திலும் எதிரில் தானே அவள் தேடி வந்த காதலனும் இருக்கிறான், எப்படியோ போய் சேர்ந்து கொள்ளட்டும் என்றுதான் துரத்தி விட்டது. இல்லை என்றாலும் அவளை தனியாக வீட்டில் வைத்திருக்கும் அளவிற்கு அவனுக்கு எண்ணமும் இல்லை. ஏதோ ஒரு வகையில் பாதுகாப்பிற்கு ஏற்பாடு செய்திருப்பான். மதன் மூலமாக அவளை அவன் பாட்டி வீட்டில் தங்க வைத்ததை போல. இப்போது பாதுகாப்பு அற்ற இடத்தில் இரு பெண்களும் தனியாக இருக்கிறார்கள் என்றால் அமைதியாக இருப்பானா? வீட்டை கண்காணிக்க ஆட்களை நியமித்து விட்டான். தன் குயிலின் ஒவ்வொரு நாள் கதறலையும் மனம் இறங்காமல் கேட்டுக்கொண்டு இருப்பது போதா குறைக்கு இப்பேற்பட்ட வருத்தமான சூழ்நிலையில் பெரும் மகிழ்ச்சியாக காவேரி உண்டாகி இருக்கும் செய்தி அனைவரின் மனதையும் இலகுவாக்கி இருக்க வெங்கட்டிற்கு நிலை கொள்ளவில்லை. அத்தனை ஆனந்தம்தான் தகப்பன் ஸ்தானத்தை அடைந்ததை எண்ணி உடனே சென்று மனைவியை பார்க்க முடியாத தன் நிலையை நொந்தவன் மனைவியின் நினைப்பில் வேலையில் கவனமின்றி பாலை கொடியாய் வதங்கி போனான். இங்கு காவேரியின் நிலையும் அதேதான். கணவனை பார்க்க வேண்டும் என ஆவலாய் அடித்து கொண்ட மனதை அடக்கி கொண்டு போனில் கணவனோடு பேசியபடி குழலியோடு நேரம் செலவிட்டாள். என்னதான் காவேரி வாய் திறந்து எதுவும் வெளியே சொல்லவில்லை என்றாலும் அவள் முகம் அப்பட்டமான சோகத்தை பிரதிபலித்ததை குழலியும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறாள். குழந்தையின் துடிப்பை கணவன் அறியாது அவன் ஸ்பரிசம் கிட்டாது இருக்கும் ஒவ்வொரு நொடியும் எப்பேற்பட்ட கொடிய வேதனை என்பதை அனுபவப்பட்டவள் உணராது போவாளா? அதிலும் இத்தனை குளிர் குழந்தை உண்டான அவள் உடலுக்கு நல்லதில்லை என நினைத்தவளாக, அண்ணி, அண்ணா கிட்ட சொல்லி ஊருக்கு டிக்கெட் புக் பண்ண சொல்லுங்கோ, இங்க இருந்து கிளம்பலாம். உணர்ச்சி துடைத்த முகத்தோடு சொன்ன குழலியை யோசனையாக பார்த்தாள். இத்தனை நாள் இல்லாம திடீர்னு என்ன ஊருக்கு போகலான்னு சொல்ற? எனக்கான காதல் மட்டுமல்ல, சின்ன அனுதாபம் கூட அவ மனசுல இல்லைன்னு தெளிவா தெரிஞ்ச பிறகு மொத்தமா ஒதுங்கிடுறதுதான் நல்லதுன்னு தோன்றுது அண்ணி. கண்கள் படபடத்து கரித்து கொண்டு வந்த கண்ணீரை உள் இழுத்தபடியே தன் உடைமைகளை எடுத்து வைத்தாள் வேகமாக. காவேரி எதுவும் பேசவில்லை. மாறாக இருவரும் சற்று தொலைதூரம் இருந்தாலாவது மனமாற்றம் நிகழ்ந்து இருவரையும் ஒருவருக்கொருவர் புரிந்து ஒன்று சேர வாய்ப்பிருக்கிறது என நினைத்தவள் அவளோடு ஊர் பயணம் செல்ல ஆயத்தமானாள். அத்தியாயம் 59. அண்ணையா, நீ பண்றது எதுவுமே சரியில்லை. ஒரு பொண்ணு தான் செஞ்ச தப்ப உணர்ந்து வெக்கத்தை விட்டு இத்தனை தூரம் உன் காலை பிடிச்சு கெஞ்சியும் கொஞ்சமும் அசைஞ்சு கொடுக்காம அது மனச நோகடிச்சு துரத்தி விட்டுட்டியே, இப்ப நிம்மதி உனக்கு? குழலி காஷ்மீர் விட்டு செல்ல போவதை அறிந்ததும் முதல் முறையாக ருத்ரனை எதிர்த்து கேள்வி எழுப்பிய மதனை நக்கலாக பார்த்தான். என்னடா, நீ அவப்பக்க சாஞ்சிட்டியா? அப்படியே வச்சுக்கோ அண்ணையா. தப்பு செய்யாதவங்க இந்த பூமியில பிறந்ததா ஒருத்தர் கூட இல்ல. அவ்வளோ ஏன் சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த கடவுள் கூட நிறைய தவறுகள் செய்திருக்கிறதா புராணத்துல இருக்கு. அப்படி இருக்க வதனா பண்ணது தப்பாவே இருந்தாலும் ஒரு பெரிய மனுஷனா லட்சணமா அதை மன்னிச்சு ஏத்துக்காம கடைசி எபிசோடு வர வீம்பு பிடிச்சு உட்கார்ந்துருக்க. மூச்சு பிடிச்சு படபடத்தவன் கண்கள் இடுங்க கூர்மையாக பார்த்த ருத்ரனை கண்டு இப்போதுதான் லேசாக பயம் எட்டி பார்த்தது. என்னடா, இதான் சாக்குன்னு நாக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லி காட்டுறியா? பனியில் வறண்ட கட்டுடல் மேனியில் லேசாக எண்ணெய் தடவி இருந்ததில் பளபளப்பாக மின்னி கண்டு கண்டாக திரண்டு உருள கை முஷ்டி மடக்கி மின்னலாக எழுந்தவனை பதறி பார்த்தான் மதன். ஐயோ அண்ணையா, நீயா அப்படி நினைச்சுக்கிட்டீனா இப்படி? இந்த வயசுலயும் கட்டுக்கோப்பு கொலையாம இரும்பு மாதிரி சும்மா குன்னு இருக்க. அதனாலதான் வதன உண்மையில பைத்தியமா இருக்குன்னு சொல்ல வந்தேன். பெரிய ஐஸ் பானையை தூக்கி வைக்க காஷ்மீர் குளிரில் அதெல்லாம் அடித்து கொண்டு சென்று விட்டது. என்னடா ஓவர் வஞ்ச புகழ்ச்சியா இருக்கு? இதுல எதுவும் அவளோட சேர்ந்து சதித்திட்டம் பண்ணிருக்கியா? என்ன சொல்லி மயக்கனா உன்ன? கடுகடுத்தபடி சட்டையை எடுத்து மாட்டியவனுக்கும் மதனை உரண்டை இழுப்பது என்னவோ மனதுக்கு இலகுவாக இருப்பதை போல தோன்றியதோ என்னவோ. வாய் துடுக்காக பேசியும் துப்பாக்கியை கையில் எடுக்கவில்லையே அவன். அடப்போ அண்ணையா, சதி திட்டம் நிதி திட்டம்னு ஏதோ உளறிக்கிட்டு இருக்க. உன் ரூட்டு கிளியர் ஆனாதானே என்னோட ரூட்டை இந்த ரைட்டர்ஜி தொடங்கி வைக்கும். எனக்கும் வயசு 35 ஆயிடுச்சுல்ல. கால் கட்டை விரலால் தரையில் கோலம் போட்டு வெட்கம் கொண்டவனை கிட்டத்தில் பார்த்த ருத்ரன் தூ
என்று பொய்யாக துப்பிவிட்டு செல்ல ஏதோ பட்டம் பெற்றவன் போல அசடு வழிய துடைத்து கொண்டான் மன்மதன். ஆந்திரா செல்லும் ரயில் இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட இருக்க மனைவி தங்கையை அழைக்க வந்த வெங்கட் இருவரையும் பத்திரமாக சீட்டில் அமர வைத்துவிட்டு குமட்டல் அதிகமாக இருக்கவே மனைவிக்காக இஞ்சி மரப்பா வாங்க கடைக்கு சென்றான். காவேரிக்கு தண்ணீர் கொடுத்து அவளை ஆசுவாசப்படுத்திய குழலி காவேரி சற்று கண் அசந்ததும் தானும் நிதானமாக கண் மூடி சீட்டில் சாய்ந்தவளாக, காதல் மறத்து உணர்ச்சிகள் தொலைத்து மனம் ஒப்பாமல் இயந்திரத்தனமாக வாழ்க்கையை வாழ்றதை விட நீங்க உங்க எண்ணம் போலவும் நான் உங்களை நினைச்சுண்டும் ஒவ்வொரு மூலையில இருந்துடலாம். உங்களை பிரிஞ்சு வாழ்றது நேக்கு கடினம்தான். ஆனா உங்க முடிவு இதுதான்னா நானும் அதை மதிச்சு மனப்பூர்வமா ஏத்துக்க முயற்சி பண்றேன். ஏதேதோ எண்ண அலைகளில் சிக்கி தவித்து நெஞ்சம் புடைத்து விம்ம மூடிய இமைகளில் இருந்து கண்ணீர் பெருக அமர்ந்திருந்தவள் காவேரியின் அசைவில் முந்தானையால் கண்ணை துடைத்து கொண்டு நிமிர்ந்து பார்த்த குழலியின் விழிகள் ஒரு நொடி வியப்பில் விரிந்து பின் வேதனையாக இமை தாழ்த்தி கொண்டது. கனவுலதான் அப்பப்போ வந்து சிரிச்சு மயக்கி என்னை ஏமாத்துவேள். இப்போ முழிச்சுட்டு இருக்கும் போது சிரிச்சு மயக்க வந்துட்டேளா? பாருங்கோ, நான் தான் எந்நேரமும் உங்க நினைவுல தவிச்சு ஏங்குறேன். ஆனா நீங்க ஈஸியா என்ன மறந்துட்டேல்ல. ஏன்னா நிஜமாவே என்ன முழுசா வெறுத்துட்டேளா? மீண்டும் கண்ணீர் துளி விழ உதட்ட அசைவில் முணுமுணுத்தவளின் இதழ்கள் முரட்டு இதழ்களால் ஆவேசமாக விழுங்கப்பட்டிருந்ததில் அதிர்ச்சியில் அகல விரிந்த கண்கள் உறைந்து மூச்சு விட மறந்து போயிருந்தாள் தேன்குழலி. என்ன நடந்தது? யோசிக்க கூட நேரம் அமையவில்லை. அங்கு உண்மையாகவே தன்னவன் தானா என்ற ஆச்சரியத்தோடு உதட்டை மென்று தின்றவனை கருமணிகள் உருள ஆராய்ந்து பார்த்தவளின் செய்கையில் இதழ் வலிக்க கடித்து வைத்தான் கள்வன். என்ற சத்தத்தோடு இதழ் பிரிக்க ஒருவரை ஒருவர் விதவிதமான உணர்ச்சிகள் வழிந்தோடிய பார்வையில் தழுவியபடி இரு நெஞ்சுகள் வேக மூச்சுடன் முட்டி நின்றிருந்த இருவருக்கும் சுற்றி இருந்தவர்களின் பார்வை மொத்தமும் அவர்களை மொய்ப்பது எதுவும் இருவரின் புத்தியிலும் பதியவில்லை போலும். ஏன்னா அப்போ அப்போ நிஜமாவே வந்திருக்கிறது நீங்க தானா? உணர்ச்சி பெருக்கில் நம்ப முடியாத ஆனந்தத்தில் தானாக உயர்ந்த விரல்கள் அவன் முகத்தை வருடிட கண்ணை மறைத்தது கண்ணீர். இல்ல, என் ஆவி. இரும்பு முகம் மாறாமல் முகம் வருடிய வெண் விரலை கவ்விக்கொள்ள ஆ என்று துள்ளிவிட்டால் லேசாக கடிபட்டதில். வேண்டான்னு சொன்னேன். நீண்ட காலம் பிறகு தன்னவனின் சூடான நெருக்கத்தில் தேகம் சிலிர்த்து அடங்கினாள். நீயும் தான் சொன்ன. மெதுமெதுவாக அவளை சுழட்டி கொண்டு ரயிலில் இருந்து இறங்கிக் கொண்டிருந்தான். அதை உணராத பாவையோ, அதையெல்லாம் இன்னுமா ஞாபகம் வச்சுருப்பேள்? எனக்கு அந்த நிமிஷமே மறந்தாச்சு. கடிபட்டு மடங்காமல் சுழிக்கும் முதட்டை உற்று பார்த்தான். ஆனா நாக்கு மறக்காதே குயிலு. இங்க பச்சை ரணம் ஆறாம மேலும் மேலும் கிளறி ரத்தம் சொட்டுதடி உன்னோட ஒவ்வொரு வார்த்தையும். திடம் வாய்ந்த குரல்தான். ஆனால் அதனுள் மறைந்திருந்த வேதனையை பாவையின் மனம் உணர்ந்து வெட்கி மடிந்தாள். கோபத்துல யோசிக்காம வார்த்தையை விட்டு பெரிய பாவம் பண்ணிட்டேன்னா இன்னைக்கு இதுக்கு பாவ விமோச்சனமே இல்லையா? அத்தனை பேர் முன்னிலையில உங்களை தரக்குறைவா பேசும்போது நீங்க எப்படி எல்லாம் துடிச்சிருப்பேளோ நினைச்சு பார்க்கவே எதே நடுங்கிறது. உங்க முகத்தை பார்க்கவே கூசுறதுன்னா இன்னைக்கு நாக்கு அழுகினாலும் இந்த பாவம் கழியாது. அவன் சட்டையை இறுக பற்றி தேகம் நடுங்க கலங்கி துடித்தவளை ஆறுதலாக இறுக்கி கொண்டன அவன் கரங்கள். இப்பதான் மறந்துட்டேன்னு சொன்ன, அதுக்குள்ள ஞாபகம் வந்துடுச்சா? லேசான கேலி அவனிடத்தில். அது அப்பப்போ ஞாபகம் வரும், அதெல்லாம் கண்டுக்காதே. இப்படியே காலம் முழுக்க உங்க நெஞ்சு கூட்டிலேயே முகம் புதைச்சு இறுகி சாஞ்சுக்கிறேன். மூச்சு முட்டை முட்டை என்னை இறுக்கமா அணைச்சுக்கோங்க. இந்த ஒரு பிரிவினையே என்னைக்கு உணர்த்தி எடுத்து உங்களை நான் எவ்வளவு நேசிச்சிருக்கேன்னு. தண்டனை முடிஞ்சு நீங்க வெளியே வரும்போது உங்களை மாதிரியே குட்டி பையனோ பொண்ணோ பெத்து இன்ப அதிர்ச்சியா உங்க முன்னாடி நிறுத்தி 100 வருஷம் சந்தோஷமா வாழணும்னு பல ஆசைகளோட காத்துட்டு இருந்தேன். ஆனா எந்த வாயால உங்களை கொஞ்சம் கூட கூசாம வார்த்தைக்கு வார்த்தை அனாதைன்னு சொன்னேனோ அதுக்கு தண்டனையா நீங்க இல்லைன்ற விஷயத்த தாங்கிக்க முடியாம என் ஆசையோடு சேர்ந்து என் கருவும் சதைஞ்சு ஒரே நாள்ல அனாதை ஆயிட்டேன் தெரியுமோ? என்னை சுத்தி பெத்து வளர்த்த சொந்தங்கள் அத்தனை பேர் இருந்தோம் நீங்க ஒருத்தர் என் கூட இல்லாம லோகமே இருண்டு பித்தா இருந்தேன். என் உயிரை மட்டும்தான் மாச்சுக்கல, மத்தபடி ஒவ்வொரு நாளும் நரகம்தான்.
இனி ஒரு பிரிவினையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னா. நான் செஞ்ச தப்புக்கு உங்க கோபம் தீர 4 அடி அடிங்கோ, திட்டுங்கோ. ஆனா வெறுத்து மட்டும் ஒதுக்கிடாதே. உங்க வெறுப்பான ஒரு பார்வை என் இதயத்தையே கூறு போட்டு தாங்க முடியாத மரண வேதனையை கொடுக்கறதுன்னா. அவன் நெஞ்சில் அருவியாக கண்ணீர் கொட்டும் முகத்தை அழுந்த புதைத்து, கணவனின் வாசனையை சொர்க்கமாக உள்ளிழுத்து கேவி அழுத மனைவியை மேலும் இறுக்கம் கூட்டி அணைத்து குனிந்து பார்த்த அவனுக்குள்ளும் அவள் நிலையை எண்ணி குற்ற குறுகுறுப்பு தான். தன்னை விட வயதிலும் அனுபவத்திலும் சிறியவள், குடும்பத்துடன் பட்டாம்பூச்சியாக சிறகுகள் விரித்து பறந்து சுதந்திரமாக வளர்ந்த பெண்ணின் வாழ்வில் தான் மட்டும் உட்புகவில்லை என்றால் இந்நேரம் தன்னை விட சிறந்தவனை மனமுடித்து அனைத்து பெண்களைப் போல இவளும் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருப்பாள். ஆனால் நடுவில் புகுந்து அவள் மனம் அறியாது தூக்கி வந்து அவளை ஒவ்வொரு நொடியும் அச்சத்திலேயே வைத்திருந்து குடும்பம் நடத்தியது தன் தவறு. அதைவிட மிக கொடிய பாவம் அவளிடம் தான் யார் என்று சொல்லாமல் மறைத்து கலங்கடித்தது. தன்னை நம்பி வாழ்ந்த பெண்ணின் மனதை அறியாமல் தன் இலக்கை மட்டுமே நோக்கி ஓட முடிவெடுத்தது. அவள் கேட்கும் கேள்விகளை நிராகரித்து வெளியேற்றி அவள் மனதை நோகடித்து கடைசியில் அவளை வெறுத்து போகும் அளவிற்கு கண்டபடி பேச தூண்டியது. இப்படி பல தவறுகளை தன் மீது வைத்துக் கொண்டு தலையும் புரியாமல் காலும் புரியாமல் கட்டியவனின் கடந்து வந்த பாதை தெரியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்டதை போல தன் மீது துளிர்த்த காதலை மட்டுமே நம்பி தன்னோடு வாழ்ந்த தேவதையை பலவித பழி சொற்களுக்கு ஆளாக்கி மேலும் மேலும் வதைத்து அவளை நோகடிப்பதில் எந்த ஒரு நியாயமும் இல்லையே. தன்னவள் பேசியது எல்லாம் தவறு என்றால் அவளை தவறு செய்ய தூண்டிய தான் பெருந்தவறு என்று நேற்று வந்த தெளிவு இல்லை இது. ஒவ்வொரு முறையும் குழலியை பற்றிய நினைவில் அவள் வாசமின்றி, அவள் அருகிலின்றி, அவள் அணைப்பு இன்றி, முத்தமின்றி தவிக்கும் மனம் நிதானமாக யோசித்து அவனையே அவன் ஒவ்வொரு முறையும் குற்றம் சுமத்தி கொள்ளும். ஒரே நாளில் குழந்தையையும் இழந்து தானும் இறந்து விட்டேன் என நினைத்து ஒரு பெண்ணாக அவள் பட்ட துயரங்களை அவள் வாயால் நிதானமாக கேட்டவனுக்கு இதயம் கனத்து போனது. தன்னை விட அதிகமாக அவள் கண்ட துயரங்களே கொடும் வலியாய் உணர்ந்தான். நானும் ஒரு வகையில உன் பொறுமையை சோதிச்சு தப்பு பண்ணிட்டேன் குயிலு. உண்மையை சொல்ல போனா கடைசி நேரத்துல வெடிகுண்டா போற முடிவை கைவிட்டதுக்கு முதல் காரணமே நீதான். 2வது என் குழந்தை. அன்னைக்கு நீ பேசின பேச்சுக்கு செத்தாலும் உன் முகத்தை பார்க்க கூடாதுன்ற முடிவுலதான் என் முடிவுல உறுதியா அங்கிருந்து போனேன். ஆனா கடைசியா சொன்னியே நீ குழந்தை உண்டாகி இருக்கேன்னு, அங்கதான் தடுக்கி நின்னேன். எனக்கு நம்பிக்கை இருந்தது, என்னதான் நீ கோபத்துல பேசினாலும் என் குழந்தைய அழிக்க மாட்டேன்னு. ஏன்னா அந்த அளவுக்கு என் குயிலுக்கு துணிவும் இல்ல, தாயே குழந்தைய கொல்ற அளவுக்கு கொடுமைக்காரியும் இல்ல. இந்த சமூகத்துல அனாதையா பிறந்து வாழ்றது எவ்வளவு பெரிய தண்டனை தெரியுமா? நேனு அனுபவிச்ச கஷ்டங்கள் எதையும் என் பிள்ளை அனுபவிச்சிட கூடாதுன்ற பயத்துலதான் என் பிள்ளைய வளர்க்க உயிர் பிழைக்க நினைச்சேன். கோமாவில இருந்து கண் விழிச்சதும் என் ரத்தத்தை பார்க்க ஆசையா இருந்தேன். ஆனா அது இல்லைன்னு தெரிஞ்சதும் தாங்கிக்க முடியலடி, செத்துட்டேன். இந்த தகப்பன் உயிரை காப்பாத்ததான் என் பிள்ளை கருவிலே உயிர் தியாகம் பண்ணி இருக்கான்னு நினைக்கும் போது துக்கம் தொண்டே கவும். யாருக்காக நான் உயிர் வாழ ஆசைப்பட்டேனோ அந்த சிசுவே இல்லைன்னு தெரிஞ்சா என் மனசு எப்படி இருக்கும்? மிருகத்தனமான கோபம் எங்க உன்னை பாதிச்சிடுமோன்னு நீ நெருங்கி வரும்போதெல்லாம் கடுமையா விளக்கி வச்சேன். மத்தபடி உன்னை வெறுத்துட்டு நான் எங்கடி போவேன் கோயிலு? இந்த ருத்ரனுக்கு ஊனும் நீதான், உயிரும் நீதான். கண்ணன் கண்களும் லேசாக கலங்கி இருக்க அவள் நெற்றி முட்டி முத்தமிட்டான். அருகில் இருந்தவரை கோபத்தை கக்கி விளக்கியவனால் அவள் தொலைதூரம் செல்லவிருக்கும் பிரிவை தாங்காது இதோ ஓடோடி வந்து விட்டான் தன் ஜீவனை தேடி. எல்லாத்தையும் மறந்து வாழ கொஞ்ச காலம் தேவடி, నాకు அவகாசம் கொடு. நீ நினைச்ச மாதிரியே சந்தோஷமா வாழலாம். என்ன சொல்ற? அவள் மதிமுகம் நிமிர்த்தி இறுக்கம் தளர்ந்த தாடி சிரிக்க அவள் விழிகளில் இதழ் பதித்த கணவனை கண்டு கண்ணீரும் சிரிப்புமாக ஆனந்தமாய் தலையசைத்தாள் தேன்குழலி. நீண்ட மாதங்களுக்கு பிறகு பிரிந்த இணைகள் சேர்ந்து இறுகிய அணைப்பில் சுற்றம் மறந்து நின்றிருந்தவர்களை கட்டாயமாக கலைத்தது வெங்கட்டின் குரல். போதும் போதும், உங்க கொஞ்சல்ஸ் எல்லாரும் அசிங்கமா பாக்குறா. மீதி ஆத்துக்கு கூட்டிட்டு போய் மெதுவா கொஞ்சிக்கோங்கோ. என் தங்கச்சி எங்கேயும் போக மாட்டா. குழலியின் கைபிடித்து இழுத்து தன்னோடு நிறுத்தி கொண்டவனை வெறுகொண்டு முறைத்தான் ருத்ரன். டேய்,
நீ இன்னும் ஆந்திராவுக்கு நடைய கட்டாம இக்கட என்ன பண்ணிட்டு இருக்க? தன்னிடம் இருந்து மனைவியை பிரித்ததும் கோபம் பொத்து கொண்டது. நீங்க 2 பேரும் பண்ண காதல் அலப்பறையால எங்க ட்ரெயின் டிராக் மாறி விபத்தாகிட போதோன்ற பயத்துல நாங்க இக்கடவே பாதுகாப்புக்கு நின்னுட்டோம் மாம்சு. நக்கல் அடித்த வெங்கட்டை கண்டு தலை திருப்பியவன் முகத்தில் ஒருவித வெட்கச் சாயல் இழையொடியது. ரயில விட்டு இறங்குனது கூட தெரியாத அளவுக்கு புருஷனை பார்த்ததும் அவைய அனுப்புல மயங்கிட்டியளோ? கிண்டலாக அவள் தோல் இடித்த காவேரியை கண்டு நாணம் பூத்தது குழலியின் பொன் முகம் எங்கும். சி போங்க அண்ணி, கிண்டல் பண்ணாதேல் என்று காவேரியின் தோல் தட்டி முந்தானையை வேகமாக விரலில் சுற்றியவளின் பூ முகத்தில் தொலைந்து போன புன்னகையை மீண்டும் கண்டதும் அண்ணன் மனம் குளிர்ந்து போனது. சரி சரி, நிறைய போராட்டங்களுக்கு பிறகு 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்கிய. போற வரவ கண்ணு முழுக்க உங்க மேலதான். வீட்டுக்கு வாங்க, சுத்தி போட்டுட்டு விருந்து வைக்கிறேன். நல்லா சாப்பிட்டுட்டு போறவ அடுத்த ரயில ஊருக்கு புறப்படலாம். என்ன மச்சான் சொல்ற? இருவரும் ஒன்று சேர்ந்த மகிழ்ச்சியில் குதூகலமாக சொன்ன காவேரி அடுத்த நிமிடமே வேக் என்று அங்கேயே வாந்தி எடுத்து களைப்பாக தலையில் கை வைத்து கொண்டவளை பார்த்து கட்டச்சி பதட்டமாக வெங்கட் தாங்கி பிடித்ததும் அவளுக்கு தண்ணீர் பருக வைத்தாள் குழலி. இந்த நிலையில விருந்து வைக்க போறல அண்ணி, எல்லாம் நானே பாத்துக்கிறேன். நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்கோ. அதுவும் இல்லாம என் ஆத்துக்காரருக்கு நானே சமைச்சு பரிமாற ஆசையா இருக்கு. அதை மட்டும் அவள் காதில் ரகசியம் பேசி வெட்கம் கொண்ட மனைவியின் சிரிப்பினை கள்ளனாக ரசித்துக் கொண்டான் ருத்ரங்கன். சொன்னது போல் விருந்து சாப்பாட்டினை அமோகமாக முடித்துவிட்டு தாய் தந்தையை காண அனைவரும் ஒன்றாக கலந்துரையாடி சிரித்து பேசி ஆந்திரா புறப்பட்டனர். வார்த்தைக்கு வார்த்தை காவேரி தான் அண்ணா அண்ணா என்று உருகி போனாள். காதல் வந்த பிறகு சற்றே அவன் நெஞ்சினில் மென்மை குடிகொண்டதோ என்னவோ. அவளோடு இயல்பாக பேச வரவில்லை என்றாலும் கேட்கும் கேள்விக்கும் முகம் சுழிக்காமல் பதில் அளித்து லேசாக இதழ் விரித்து சிரிக்கும் அளவிற்கு முன்னேறி இருந்தான் ருத்ரன். வீட்டிற்கு வந்த மருமகளையும் மருமகனையும் ஜோடியாக நிற்க வைத்து இன்முகத்தோடு ஆரத்தி எடுத்து வரவேற்றார் பரிமளம். பேர குழந்தையை சுமக்கும் காவேரிக்கு முத்த மழை என்றால் மீண்டும் மகளின் மகிழ்ச்சியை திரும்ப காண செய்த ருத்ரனுக்கு வயிறு நிறையும் வரை இனிப்பு கார்ப்பு பலகாரம் செய்து மாமியாரின் உபசரிப்பில் இருவரையும் திக்கு முக்காட வைத்து மகன் மகளை டீலில் விட்டுவிட்டார். பார்த்த சாரதிக்கு ஆரம்பத்தில் ருத்ரனை பிடிக்கவில்லை என்றாலும் மகளின் சந்தோஷத்திற்காக நிறைவுடன் அவனை ஏற்க முயற்சி செய்ய முனைந்தார். ருத்ரனுக்கு குடும்ப உறவுகள் புதிது என்றாலும் மனைவியின் சிரிப்பு வாடாமல் இருக்க பழகாத உறவுகளை ஏற்க நினைத்தான். பரிமளம் சும்மாவே அவனை பார்த்தால் நயநயவென பேசி சாவடிப்பார். இப்போது சொல்லவா வேண்டும்? மருமகன் என்ற உரிமையோடு அவனது வீர சாகசங்களையும் தோண்டி துருவி கேட்டு கன்னத்தில் கை வைத்து ஆவலாக கதை கேட்கும் மாமியாரை ஆரம்பத்திலேயே சுட்டு தள்ளி இருக்கலாமோ என்று கால தாமதமாக தோன்றியது அவனுக்கு. கணவன் மனைவி உறவில் விரிசல் விழுவது சகஜம் என்றாலும் விரிசல் விழ காரணமாக அமைந்த தவறினை சரியான கோணத்தில் நிதானமாக கண்டறிந்து சரி செய்து விட்டாலே பிரச்சனைகள் நீங்கி இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். அக்னி பிழம்பாய் சுற்றி திறந்தவனுக்கு இனிப்பின் சுவையினை ஊட்டி கானக்குயிலின் இசையால் தாளாட்டி அக்னி கண்ணனின் மிட்டாய் குயிலாய் என்றும் அவனை நெஞ்சில் சுமப்பாள் தேன்குழலி. எழுத்தாளர் இந்து அவர்களின் அக்னி கண்ணனின் மிட்டாய் குயில் கதை நிறைவடைந்தது. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எழுத்தாளரோட அடுத்தடுத்த படைப்புகளை கேட்டு ரசிப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம உங்க லைக்ஸ் கமெண்ட்ஸ் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் மற்றொரு அழகான கதையில் சந்திக்கலாம் நண்பர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜானு. நன்றி, வணக்கம்.